கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் முதலாம் அதிகாரம் 9-10 வசனங்கள் வாசிக்க கேட்கலாம். Prophetical book of Jeremiah chapter 1 verses 9 and 10. கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன், பார், பிடுங்கவும் இடிக்கவும் அடிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஒரு தீர்க்கதரிசியை இல்லாவிட்டால் எரேமியாவை கர்த்தர் எதற்காக ஏற்படுத்தினார் என்று அவனோடு பேச ஆரம்பித்தார். Here the Lord speaks to Jeremiah and says him about his purpose for which he has called him. இன்றைய மெசேஜ் கர்த்தர் நம்மை எதற்காக ஏற்படுத்தினார். Today's message is why the Lord has appointed us. ஒரு மனிதனை கர்த்தர் எதற்காக ஏற்படுத்தி இருக்கிறார். Why the Lord has appointed a man. ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் எதற்காக ஏற்படுத்தி இருக்கிறார். Why has the Lord appointed a prophet. ஒருவனை ஊழியக்காரனாக ஏன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். Why has the Lord appointed as a servant of God. ஒருவனை விசுவாசியாக கர்த்தர் எதற்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். Why has the Lord appointed one as a believer. ஒரு மனிதனை ஏன் அபிஷேகம் பண்ணி அவனை ஆவிக்குரியவனாய் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். Why has the Lord anointed a person and made him a spiritual one. இந்த தேவனுடைய திட்டத்தை நாம் தெரிந்து கொண்டால் அது நலமாக இருக்கும். It will be good if we know the plan of the Lord. வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஒரு சிலரை எதற்காக கர்த்தர் ஏற்படுத்தினார் என்பது அவர்களுக்கு புலப்பட்டிருக்கிறது. From the word of God we can see as to why the Lord has appointed certain people in the word of God. அவர்களுக்கு தெரியும் தேவன் எதற்காக தங்களை அழைத்திருக்கிறார் என்று. They know the purpose for which the Lord has called them. இது பழைய ஏற்பாட்டிலும் பார்க்கலாம், புதிய ஏற்பாட்டிலும் பார்க்கலாம். We can see about them in the Old Testament and in the New Testament. அதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? What do we understand from this? கர்த்தர் நம்மை எதற்காக ஏற்படுத்தினார் என்பதை ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள முடியும். We all can understand individually as to why the Lord has chosen us. அது உங்களுக்கும் தெரிந்திருக்க வேண்டியது அவசியம். It is needed that you also should understand this. உன்னையும் என்னையும் தேவன் இந்த சபையிலே இல்லாவிட்டால் இந்த ரட்சிப்புக்குள்ளே இந்த மகத்தான அனுபவங்களுக்குள்ளே ஏன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்பது தெரிந்தால்தான் நாம் அந்த பாதையிலே சரியாக செல்ல இயலும். Only if we understand the purpose for which the Lord has called you and me, only then we can move in the right path. அப்படி நம்மை ஏற்படுத்தியதின் நோக்கம் தெரியாவிட்டால் நாம் ஒரு குருடர்களைப் போல போய்க்கொண்டே இருப்போம். If we are not understanding the plan for which he has chosen us, then we will go as blind people. நாம் போக வேண்டிய பாதை அது அடைக்கப்பட்டது போல தோன்றும். It will seem as though the path that we are treading through is blocked. தயவு செய்து உங்களுடைய தேவன் ஏன் ஏற்படுத்தினார் என்பதை தேவனிடத்திலே நீங்கள் கேளுங்கள். You ask of the Lord as to why the Lord has appointed you. கர்த்தாவே என்னை ஏன் ஏற்படுத்தினீர்? Lord, why you have appointed me? என்னை எந்த நோக்கத்தோடு என்னை ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர்? For which purpose have you set me? இதை நீங்கள் சரியான விதத்தில் தேவனிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள இயலும். For this you have to ask of the Lord and should receive him. தன்னுடைய வயிற்றிலே மோதிக்கொண்டிருந்த இரட்டை பிள்ளைகளுக்காக கர்த்தரிடத்திலே ஒரு பெண் வேண்டுதல் செய்தாள். We see of a girl who prayed to the Lord for the twins who were in her womb. அந்த ரெண்டு பிள்ளைகள் ஏற்படுத்தப்பட்டதின் நோக்கத்தை கர்த்தர் அங்கே வெளிப்படுத்தினார். And the Lord reveals the purpose for which the children were born, were given there. ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்று ஒரு மனிதன் வேண்டுதல் செய்தான். One man prays to the Lord as to what I should do. என்னை குறித்து உம்முடைய நோக்கம் என்ன என்று அவன் கேட்டபொழுது கர்த்தர் அவனுக்கு தெளிவான விதத்திலே அவனுடைய பாடுகளின் ஜீவியம் அவனுடைய மகிமையான முடிவை அவனுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். When he asked of the Lord as to what is his purpose concerning him, the Lord revealed into him about the sufferings and about his end. அதுபோலவே பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி தேவனுடைய திட்டத்தை விளங்கிக் கொண்டு அந்த திட்டத்தின்படி செயல்படுத்தப்பட்டவர்கள் மகிமையிலே முடிசூட்டப்படுகிறார்கள். Even so, as in the Old Testament and in the New Testament, those who knew the plan of the Lord and worked according to it were crowned in glory at the end. யோவான் ஸ்நானகனுக்கு தான் போக வேண்டிய பாதை ஏற்கனவே அவனுக்கு தெரிந்திருந்தது. John the Baptist knew the path that he has to go through. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் நியமித்த பாதை தெரிந்திருந்தது. Jesus Christ also knew the path that the Lord had determined for him. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அவன் போக வேண்டிய பாதை அவனுக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. Apostle Paul also knew the path that he has to go through. இப்படி பாதை தெரியாதவர்கள் மாத்திரமே அவர்கள் தடுமாறி இருப்பதை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். We see that those who do not know the paths alone are stumbling. இங்கே ஒரு மனிதனை தாயின் கற்பத்திலேயே தீர்க்கதரிசியாக கர்த்தர் உருவாக்கினார் என்று எரேமியா முதலாம் அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். Here in Jeremiah first chapter we see that the Lord has appointed a person as a prophet in his mother's womb. எரேமியா 1:5 நாம் பார்க்கும் பொழுது when we read in Jeremiah 1:5 தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்னே நான் உன்னை அறிந்தேன் என்று சொல்லுகிறார்.
Before thou camest forth out of the womb, I knew thee. அதற்கு முன்பாகவே தாயின் கற்பத்தில் வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணினேன் என்று சொல்லுகிறார். Even before thou camest out of the womb, I sanctified thee, he says. உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். And I ordained thee a prophet unto the nations. ஆனால் இந்த நோக்கத்தை அவனாலே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. But he could not accept this purpose. காரணம் அவனுடைய அறிவு முதிர்ச்சி அடையவில்லை. The reason is his mind was not grown up. அவனுக்கு சரியான ஒரு அனுபவம் இல்லை. He did not have a certain practice. வயது மிகவும் குறைவு. His age was very less. அதனால அவன் வெளியரங்கமாக சொன்னான், ஆண்டவரே நான் ஒரு சிறு பிள்ளையாக இருக்கிறேன் என்று சொன்னான். Therefore he outwardly said, Lord, I am a little child. அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு மிகவும் பெரியது. The responsibilities given to him was great. அவர் ஒரு குடும்பத்துக்கு அவனை தீர்க்கதரிசியாக அல்ல, ஜாதிகளுக்கு தேசங்களுக்கு அவனை தீர்க்கதரிசியாக கர்த்தர் மாற்ற சித்தம் கொண்டார். He was not a prophet to a family, but the Lord purposed that he should be a prophet unto the nations. ஒரு சிறிய சபைக்கோ ஒரு பெரிய சபைக்கோ அவனை தீர்க்கதரிசியாக கர்த்தர் நியமிக்கவில்லை. The Lord did not appoint him a prophet for a small church or a big church. அவனை தேவன் ஒரு தேசத்துக்கு, ஒரு இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு அவனை தீர்க்கதரிசியாக மாற்றி வைத்தார். The Lord appointed him a prophet unto the nations or to the tribe of Israel. அது அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய சிந்தையும் அவனுக்குள் இல்லை. He did not have the mind to appropriately work out this plan. அந்த நேரத்தில் தான் கர்த்தர் அவனை எதற்காக ஏற்படுத்தினேன் என்பதை, உன்னை எதற்காக இங்க கொண்டு வந்தேன் என்பதை அவனுக்கு சொல்லி காண்பித்தார். It was at this time that the Lord spake to him, saying why he had brought him there. சவுலை அபிஷேகம் பண்ணிவிட்டு அவனுக்கு செய்ய வேண்டிய காரியம், அவன் செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தர் அவனுக்கு சொல்லி காண்பித்தார். When Saul was anointed, the Lord told us what he has to do. ஆனால் அவனை ஏற்படுத்தின நோக்கத்தை அவன் அறிந்தும் அதை செயல்படுத்தாமல் போய்விட்டான். But knowing the purpose for which he was appointed, he did not bring it into his practice. அபிஷேகத்தின் உதவியோடு அவன் அதை சரியான விதத்திலே செயல்படுத்தி இருந்தால் அவன் முடிவு மகிமையாக மாறி இருக்கும். Had he worked out the plan with the help of the Holy Spirit, then his end would have been glorious. ஆனால் அவன் அந்த அபிஷேகத்தை அவன் ராஜ சிங்காசனத்துக்கு மாத்திரமே தக்க வைத்துக் கொள்ளும்படியாக பயன்படுத்தினானே தவிர தேவனுடைய வார்த்தைக்கு செயல்படுத்த அதை அவன் உபயோகப்படுத்தவில்லை. He used the anointing only to take hold of the throne, which is in the worldly manner, but he did not do the exact plan of the Lord. கர்த்தர் சொன்னதை நிறைவேற்ற அந்த அபிஷேகத்தை அவன் செயல்படுத்தவில்லை. கர்த்தர் எதற்காக அவனை ஏற்படுத்தினாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற ஆவியானவரை அவன் உதவிக்கு அழைக்கவில்லை. He did not use the anointing to fulfill the plan of the Lord and did not call the Spirit of the Lord to fulfill the God's plan. ஆதாமுக்கும் கூட தேவனுடைய திட்டம் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. Even unto Adam the plan of God was revealed. அவனுக்கு தேவனுடைய கட்டளை கொடுக்கப்பட்டிருந்தது. And the command of the Lord was given to him. அது மிகவும் சுலபமான ஒரு கட்டளை. It was an easy command. அதை அவன் கடைபிடிக்க முடியாமல் போய்விட்டான். But he was unable to fulfill it. அவனுக்கு 3 காரியத்தை கர்த்தர் சொன்னார். The Lord had commanded 3 things. ஒன்று, இந்த தோட்டத்தை நீ பண்படுத்த வேண்டும். One thing, you should till the land. இரண்டாவது, இந்த தோட்டத்தை நீ காக்க வேண்டும். Secondly, you should preserve the land. மூன்றாவது, உன்னை காக்கும்படியாக இந்த கனியை நீ புசிக்க கூடாது. And thirdly, that in order to preserve yourself, you should not eat of this fruit. அவன் பண்படுத்தினதாக வேதத்தில் சொல்லவே இல்லை. In the word of God, we cannot see that he has tilled the land. அந்த தோட்டத்தை காத்துக்கொண்டான் என்று சொல்லவே இல்லை. It's not told that he has kept that garden. தன்னை பாதுகாக்கும்படியாக அந்த கட்டளையை கைக்கொண்டான் என்று சொல்லவில்லை. It is not so said that he has preserved himself or has not eaten of the fruit. அங்கே அவன் தேவன் தன்னை ஏற்படுத்தின நோக்கத்தை உடைத்து நொறுக்கி தூக்கி எறிந்து விட்டான். The plan for which the Lord has preserved him, he has shattered it down. இன்றைக்கு எரேமியாவை ஏன் ஏற்படுத்தினார்? Today, why has the Lord kept Jeremiah? ஒவ்வொரு மனிதனை குறித்தும் தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. Every man, the Lord has a plan concerning every man. எல்லா மனுஷரை குறித்த பொதுவான திட்டம் என்ன? What is the common plan concerning every man? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, When we read in the prophetical book of Isaiah chapter 43, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what is said? 21ஆம் வசனம், Verse 21, எதற்காக எல்லாரையும் ஏற்படுத்தினார் என்று. why he has formed his people. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இந்த ஜனத்தை, ஒவ்வொரு ஜனத்தையும் கர்த்தர் ஏற்படுத்தினதுக்கு ஒரு பொதுவான நோக்கம் இருக்கிறது. There is a common purpose for which the Lord has created every man. உலகத்தில் நாம் சொல்லுவார்கள், எல்லாவற்றையும் மனுஷனுக்காக படைத்தார், மனுஷனை படைத்ததோ தன்னை வணங்கும்படியாக. God has created everything for man, but he has created man that he might worship him. மனுஷனுக்காக எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார், ஆனால் மனுஷனை சிருஷ்டித்தது எதற்காக?
தன்னை வணங்க. The Lord has created everything for man, but the purpose for which he created man is to that he might worship him. அதைத்தான் இங்கே சொல்லி இருக்கிறது. இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன். எதற்காக ஏற்படுத்தினார்? இந்த ஜனங்கள் என் துதியை சொல்லி வரும்படியாக ஏற்படுத்தப்பட்ட ஜனங்கள். This people have I formed for myself that they might show forth my praise. இது பொதுவான ஒரு தேவனுடைய திட்டம். This is a common plan of the Lord. எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் தேவனுடைய துதியை அவன் சொல்லி வர வேண்டும். Whichever man it might be, he must show forth the praise. இது பொதுவாக தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு திட்டம். This is a common plan of the Lord. ஆனால் ஒரு ஆவிக்குரிய மனிதனை ஏன் ஏற்படுத்துகிறார்? But why is he ordaining a spiritual person? புழுதியிலே கிடந்த மனிதன், One who is found in the dust, குப்பையிலே கிடக்கிற மனுஷன், one who is found in ashes, தேவ மகிமை அற்றுப்போன ஒரு மனிதன், one who has lost the glory of the Lord, பாவம் செய்த மனிதன், one who has sinned, தேவனுக்கு அந்நியன், one who is stranger to God, காணியாட்சிக்கு புறம்பானவன், one who is after the camp. இப்படிப்பட்ட மனிதர்களாகிய நம்மை இந்த சபைக்கு கொண்டு வந்து ஏற்படுத்தி வைத்ததின் ரகசியம் என்ன? What is the secret for which the Lord has chosen people like us? பிரியமானவர்களே, உங்களை இந்த சபைக்கு கொண்டு வந்த நோக்கம் உங்களுக்கு தெரியுமா? Dear beloved, do you know the purpose for which the Lord has brought you to this church? யாருக்கு அதெல்லாம் தெரிந்திருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. I do not know as to how many of you know it. சிபிஎம் பெற்றோர்களுக்கு பிறந்ததனால இந்த சபைக்குள்ள கிடக்கிற ஒரு கூட்டம் உண்டு. There are a group of people born for CPM parents and are brought up in this church. ஏதோ எதேச்சையாக இந்த சபைக்குள்ளே புகுந்தவர்களும் உண்டு. They have accidentally come into this church also. ஆனால் தேவனால் ஏற்படுத்தப்பட்டு வந்த ஒரு கூட்டம் உண்டு. But there are a group of people whom the Lord has appointed to. நீங்கள் ஏதோ பிறந்ததனால வளர்ந்ததனால வந்தாலும் நீங்கள் உங்களை குறித்த தேவனுடைய நோக்கம் என்ன என்பதை நீங்கள் விளங்கிக் கொண்டால் நலமாக இருக்கும். Although you have been born and brought up and therefore you are here, it will be good if you could understand the plan for which the Lord has ordained you. மனித சரீரத்திலே இயேசு எப்படி இந்த பாடுகளை ஏற்றுக்கொள்ள முடிந்தது? How was our Lord able to accept the sufferings in the body of flesh like அது human ஏற்கனவே being? அவருக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது. He knew the purpose for which he has. எதற்காக அவர் ஏற்படுத்தப்பட்டார் என்பது அவருக்கு தெரியும். He knew the purpose for which he was ordained. ஆனபடியால் அதை நிறைவேற்றுவதிலே அவர் சிரத்தையாக காணப்பட்டார். Therefore he was mindful to fulfill it. பவுல் எப்படி இவ்வளவு பாடுகளை படுக முடிந்தது? How was Saint Paul able to suffer so much? அவனை சந்தித்த உடனே அனனியா மூலம் கர்த்தர் சொன்னார், அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு காண்பித்தார். ஆனபடியால் அந்த பாதைகளிலே அவன் முற்றிலுமாய் தன்னை அர்ப்பணித்து செல்ல முடிந்தது. When the Lord met Saint Paul, the Lord spoke to Ananias saying, I will show unto him as to what sufferings he has to suffer for my sake, and therefore he was able to endure the sufferings. தேவனுடைய திட்டத்தை விளங்கிக் கொண்டு அதுக்கு கீழ்ப்படிய முடியாமல் தடுமாறின ஒரு மனிதனுக்கு தேவனுடைய திட்டத்தின் பரிபூரணத்தை கர்த்தர் சரியாக எரேமியாவுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். Jeremiah, who was stumbling away from knowing the plan of the Lord rightly showed in him his plan and fulfilled in him. எரேமியாவை ஏற்படுத்திய நோக்கத்தை அவர் சொல்லுகிறார். The Lord told him about the purpose for choosing அவர் Jeremiah. தன்னுடைய கரத்தை நீட்டினார். He stretched out his hand அவனுடைய வாயை தொட்டார். and touched his mouth. சொல்லிவிட்டு அப்பொழுது தொட்டுட்டு சொன்னார், இதோ என் வார்த்தைகளை உன் வாயில் வைக்கிறேன். Touching him, he said, behold, I have put my words in thy உன்னை mouth. ஏற்படுத்தின நோக்கம் தேவனுடைய வார்த்தையை உன் வாயில் வைத்து அதை வெளிப்படுத்த முடியாகத்தான் முதலாவது ஒரு தீர்க்கதரிசியை, ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனை, ஒரு ஆவிக்குரிய சபையில இணைக்கப்பட்டவனை ஏற்படுத்தின நோக்கம். The purpose for which the Lord has appointed a spiritual person in the church or the prophet in the church is that he might show forth the words of the Lord. ஒரு மனிதனை ஏற்படுத்தினது தேவனுடைய வார்த்தையை அவன் வாயில் வைத்து அந்த வார்த்தையை பிரஸ்தாபம் பண்ணும்படியாக. The purpose for why the Lord has chosen a person is that he might keep the word of the Lord in his mouth and to declare his word. அடுத்து சொல்லுகிறார், பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்லல, பார் உன்னை நான் எதற்காக ஏற்படுத்தினேன்னு அடுத்த பாயிண்ட் சொல்லுகிறார். Nextly he says, see, and he says the purpose for which he has told him. அதுல 6 காரியங்களை அவர் சுட்டி காட்டுகிறார். There are 6 points which are told here. ஒன்று, என்னுடைய வார்த்தையை உன் வாயில் வைக்க விரும்பினேன். One is, I have put my words in thy mouth. இரண்டாவது, பிடுங்கும்படியாக நான் உன்னை ஏற்படுத்துகிறேன். Secondly, I have set thee to root out. இரண்டாவது, இடிக்கும்படியாக நான் உன்னை ஏற்படுத்துகிறேன். I have set thee to pull down. மூன்றாவது, அழிக்கும்படியாக நான் உன்னை ஏற்படுத்துகிறேன். Thirdly, to destroy. நான்காவது, கவிழ்க்கும்படியாக நான் உன்னை ஏற்படுத்துகிறேன். Fourthly, to throw down. ஐந்தாவது, கவிழ்க்கும்படியாக ஏற்படுத்துகிறேன். To throw down. ஆறாவது, கட்டும்படியாக நான் உன்னை ஏற்படுத்துகிறேன். And sixthly, to build. ஏழாவது, நாட்டும்படியாக நான் உன்னை ஏற்படுத்துகிறேன். And seventhly, to plant. இதுதான் எரேமியாவை குறித்த, இல்லாவிட்டால் ஒரு தேவனுடைய பிள்ளை குறித்த தேவன் ஏற்படுத்துகிற நோக்கம். This is the purpose for which the Lord is ordaining a person. உன்னுடைய வாயிலே தேவனுடைய வார்த்தையை அருளுவது
The purpose for which the Lord is sitting his word in your அதுதான் mouth. ஒரு மனிதனை குறித்த தேவனுடைய முதலாவது திட்டமாக இருக்கிறது. That is the first plan concerning a man. இரண்டாவது அவன் சில காரியங்களை பிடுங்க வேண்டியிருக்கிறது. Secondly, he has to root out certain things. மூன்றாவது அவன் சில காரியங்களை இடிக்க வேண்டியிருக்கிறது. Thirdly, he has to pull down certain things. நான்காவது சில காரியங்களை அழிக்க வேண்டியிருக்கிறது. Fourthly, he has to destroy certain things. ஐந்தாவது சில காரியங்களை கவிழ்க்க வேண்டியிருக்கிறது. Fifthly, he has to throw down certain things. ஆறாவதும் அவன் கட்ட வேண்டியிருக்கிறது. Sixthly, he has to build certain things. ஏழாவது புதிதாக சில காரியங்களை அவன் நாட்ட வேண்டியிருக்கிறது. And seventhly, he has to plant certain things. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஒருவேளை உங்களை தேவன் அழைத்ததின் நோக்கம் ஏற்படுத்தின நோக்கம் உங்களுக்கு தெரியாமல் மறைக்கப்பட்டிருந்தால் இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களின் கூடாக உங்களை தேவன் தெரிந்தெடுத்ததின் நோக்கத்தை உங்களுக்கு வெளிப்படுத்த வாஞ்சிக்கிறார். If the purpose of the Lord for which he has chosen you is hidden from you, then through these verses the Lord wants to reveal his plan concerning you. இதிலே சொல்லப்படுகிற வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையோடு ஒத்துப்போகக்கூடிய வார்த்தைகள். These words which are told here is comparable to your life. வேத வசனங்கள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக நமக்கு மாதிரிகளாக நமக்கு உற்சாகமூட்டக்கூடியதாக எழுதப்பட்டிருக்கிறது. The word of the Lord is an example to us and they are inspiring that we might live out our lives. முதலாவது தேவனுடைய வார்த்தையை உன் வாயில் வைக்க விரும்புகிறார். Firstly, the Lord wants to keep his word in your mouth. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாயிலே எப்பொழுதுமே அவர் அவனுடைய வாயை தொட்டார் அப்பொழுது அவனுடைய தேவனுடைய வார்த்தை அவனுக்குள் வந்துவிட்டது. When the Lord touched his mouth, then the word of the Lord came into him. உன்னுடைய வாயிலே தேவனுடைய வார்த்தை இருக்கிறதா? Have you got the word of the Lord in your mouth? ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் தேவனுடைய வார்த்தை உள்ளவனாக எப்பொழுதும் காணப்பட வேண்டும். A child of God should always have the word of God in his mouth. உன்னுடைய வாயிலே தேவனுடைய வார்த்தையை அருளுகின்ற நோக்கம் என்ன? What is the purpose for giving the word of God in your mouth? அது உன்னுடைய ஜீவியத்திலே அனுபவமாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு நீ அதையே சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். That it might be a practice in your life and to tell it to the others. இன்றைக்கு எத்தனை பேருக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய வாயில் இருக்கிறது? Today, how many of you have the word of God in your mouth? தீழ்ப்பானதிலிருந்து விலையேற பெற்றதை நீ பிரித்தெடுத்தால் நீ என்னுடைய வாயை போல் இருப்பாய். If you should separate out good things from the worst things, then you will be like my mouth, says ஒரு the word. தேவனுடைய பிள்ளை தீழ்ப்பானதிலிருந்து விலையேற பெற்றதை பிரித்தெடுக்க வேண்டியாக தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு நபர். A child of God has been appointed by the Lord to separate precious things from out of worst things. நாம் சில காரியங்களை பிரித்தெடுக்க முடியாக தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள். We have been appointed by the Lord that we might separate out certain things. எரேமியா 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நீங்கள் இதை பார்க்க முடியும். Jeremiah 15:19 we can see this verse. தீழ்ப்பானதிலிருந்து விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் நீயே என்னுடைய வாயாக மாறிவிடுகிறாய். If you should take forth the precious from the wild, then you shall be my mouth. கர்த்தர் நம்முடைய வாயிலே தேவனுடைய வார்த்தையை வைக்க விரும்புகிறார். The Lord wants to keep his word in your mouth. உன்னுடைய வாயிலே தேவனுடைய வார்த்தை இருக்கிறதா? தூஷணமான வார்த்தைகள் இருக்கிறதா? Do you have the word of God in your mouth or abusing words? விசுவாசமான வார்த்தைகள் இருக்கிறதா? அவிசுவாசமான வார்த்தைகள் இருக்கிறதா? Do you have words of faith or without faith you have words? தைரியமான வார்த்தைகள் இருக்கிறதா? அதீரியமான வார்த்தைகள் இருக்கிறதா? Do you have words of courage or discouragement? விளைவிக்கிற வார்த்தைகள் இருக்கிறதா? நிலைநிறுத்துகிற வார்த்தைகள் இருக்கிறதா? Do you have words which would make you to stand aright or to fall? பரிசுத்தமான வார்த்தைகள் இருக்கிறதா? பாவமான வார்த்தைகள் இருக்கிறதா? Do you have words of holiness or unholiness in your life? நான் ஒரு காலத்துல யோசிச்சேன் கர்த்தர் எல்லாவற்றையும் கவனித்து கேட்கிறார் எப்படி நியாயத்தீர்ப்பில் இதெல்லாம் கொண்டு வந்து ரூபகாரப்படுத்துவார் என்றெல்லாம் அப்பொழுது எனக்கு இருந்த அறிவிலே நான் யோசித்தேன். And once upon a time I thought in my mind as to how the Lord will bring everything to light as when he is judging. இப்ப பார்த்தா ஒரு மனுஷனுடைய whole life-ஐயே ஒரு பென் டிரைவ்ல நெஞ்சிரலாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிரலாம் போல தெரியுது. Now I can say that the whole life of story of a man can be recorded in a pen drive. ரொம்ப சிம்பிள் அது. It's so simple. தேவனுடைய வார்த்தை உன்னுடைய வாயில் இருக்கிறதா என்பதை கர்த்தர் உன்னை ஏற்படுத்தினதின் நோக்கத்தை உனக்கு சொல்ல விரும்புகிறார். The Lord wants to declare the purpose for which he has set you as the mouth of the Lord. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாயிலே கர்த்தருடைய வார்த்தை இருந்தால் அவனுடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. If the word of the Lord is found in a child's mouth, then his life is a blessed life. ஆண்டவர் சொல்லும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லுகிறார் கர்த்தரின் நியாயப்பிரமாணம் உன் வாயில் இருக்க வேண்டும். When the Lord says, he says that the law of the Lord should be your mouth. யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் பார்க்கும் பொழுது Exodus 13:9 when we see கர்த்தரின் நியாயப்பிரமாணம் உன் வாயில் இருக்கும்படி இதை உன் கையிலே எப்பொழுதும் அடையாளமாக வைத்துக்கொள் என்று சொல்லுகிறார். You shall always keep this as a sign in your hand that the word of the Lord be in your tongue. ஒரு தேவனுடைய மனிதனுடைய வாயிலே எப்பொழுதும் கர்த்தருடைய பிரமாணம் நம்முடைய வாயிலே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். The law of the Lord should always be in our mouth. உன்னுடைய வாயிலே என்ன இருக்கிறது? What is found in your mouth? சாபங்கள் இருக்கிறதா? ஆசீர்வாதம் இருக்கிறதா? Do you have curse or blessing? நீங்களே யோசிச்சு பாருங்க.
You just think and see. உன்னுடைய வாய் எப்படிப்பட்டதா இருக்கிறது? How is your mouth? ஒரு சிலருடைய தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி என்று இயேசு சொன்னார். Some of their throat is an open sepulchre, said Jesus. உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகள்? How are the words which proceed from your mouth? உன்னை தேவன் ஏற்படுத்தின நோக்கம் முதலாவது தன்னுடைய வார்த்தையை உன் வாயில் வைக்க விரும்புகிறார். The purpose for which the Lord has chosen you is, firstly he wants to place the word of God in your mouth. ஒரு காலத்திலே ஏசாயா தீர்க்கதரிசியாய் மாறுகிறதுக்கு முன்பாக அசுத்த உதடுள்ள அசுத்த பேச்சுள்ள மனிதனாக இருந்தான் என்று ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே வாசிக்கிறோம். Once we see that the prophet Isaiah, before he was touched by the Lord, he was found with filthy tongue. கர்த்தர் அவனை தொட்டார். The Lord touched him. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நீங்கள் இதை படித்துக் கொள்ளுங்கள். In Isaiah chapter 6 verse 5 we can read this. ஆனால் கர்த்தர் அவனை தொட்ட பின்பு After the Lord had touched him, அவனுடைய நாவிலே கர்த்தருடைய வார்த்தையை வைக்க ஆரம்பித்தார். the Lord kept the word of the Lord in his tongue. அதற்கு பின்பு அவன் தீர்க்கதரிசியாக தேவனுடைய வார்த்தையை பேசக்கூடியவனாக மாறிவிட்டான். After that he became a prophet speaking the word of the Lord. இந்த கூட்டத்தில் கடந்து வந்திருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாதியிலே எத்தனை பேருடைய வாயில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது, கர்த்தருடைய பிரமாணம் இருக்கிறது? Dear people of God who have come to this meeting, how many of you have the word of God or the law of the Lord in your mouth? யாத்திராகமம் 13:9 கர்த்தருடைய பிரமாணம் உன் வாயில் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In Exodus 13:19 we see that the law of the Lord should be in your mouth. யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது In Joshua 1:8 அங்கேயும் சொல்லி இருக்கிறது, இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. we see that the law of the Lord should not depart from your mouth. நியாயப்பிரமாண புத்தகம் கையில தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா நியாயப்பிரமாண புத்தகம் வேதம் சொல்லுது எங்க இருக்கணும்னு சொல்லுது? வாயில இருக்கணும். வார்த்தையில நியாயப்பிரமாணங்கள் சத்திரிய வசனங்கள் தான் வந்து கொண்டே இருக்க வேண்டும். The law of the Lord will be in a book, but the law of the Lord, the word of God says, should be in your mouth. அதனுடைய சரியான அர்த்தம் என்ன? What is the exact meaning of it? உன்னுடைய வாயின் வார்த்தைகள் கர்த்தருக்கு பிரியமாய் மாற வேண்டும். Your words of your mouth should be pleasing to the Lord. விசுவாசத்தின் வார்த்தைகளை பேசுங்கள். You should speak the words of faith. மனைவிட்டையோ புருஷன்டையோ பிள்ளைகள்டையோ மற்றவர்கள்டையோ பேசும் பொழுது வார்த்தைகளை சுருக்கி பேசுங்கள். To your words, wife, children or the others, you shorten your words. தேவையான வார்த்தைகளை பேசுங்கள். You speak only necessary words. மனுஷன் பேசும் ஒவ்வொரு வீணான வார்த்தைக்கும் அவன் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். For every odd word that man speaks, he has to give account of it. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. With the more of words, there will not be sin. பிரியமானவர்களே, நன்றாக நீங்கள் வேத வசனங்களை கவனித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அதை அபியாசப்படுத்தி பாருங்கள். You just practice that in your life also. நீங்கள் உங்களுடைய வாயிலிருந்து தேவனுடைய துதியை நீங்கள் எடுத்துக் கொண்டே இருங்கள். You bring out praise from your mouth. ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாயிலிருந்து கர்த்தருடைய வார்த்தைகள் கர்த்தருடைய துதிதான் வந்து கொண்டே இருக்க வேண்டும். From a spiritual child of God, only praise should proceed from his mouth. பேசுகிறதா இருந்தால் சரியாய் பேசு, இல்லாவிட்டால் ஸ்தோத்திரம் மாத்திரம் பண்ணிக்கொண்டே இரு. If you should talk, you speak rightly, or that you just praise. யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே எழுதும் பொழுது, When James writes in his epistle, 1ஆம் அதிகாரத்திலே நான் பார்க்கும் பொழுது, in first chapter, 19ஆம் வசனத்திலே 19th verse, கேட்கிறதுக்கு நீ தீவிரமாயிரு, ஆனால் அதே நேரத்தில் பேசுகிறதுக்கு நீ பொறுமையாயிரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. it is said that you should be swift to hear and slow to speak. ஒரு தேவனுடைய பிள்ளை பேசுகிறதுக்கு பொறுமையாக இருக்க வேண்டும். To speak, a child of God should be slow. அதனால தான் பிரசங்கியின் புத்தகத்தில் நான் பார்க்கும் பொழுது, That is why reading in உன்னுடைய Ecclesiastes, வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. let your words be short. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில இருக்கிறாய். For the Lord is in heaven and you are on earth. பிரியமானவர்களே, நீங்கள் பேச்சை குறைத்து பாருங்கள், கிருபை உங்களுக்கு பெருக ஆரம்பிக்கும். You lessen your words and grace will increase with you. அப்படி ஒரு வார்த்தை பேசினாலும் அது நறுக்குன்னு பேசாதீங்க, கிருபையோடு சேர்ந்து பேசுங்கள். If you should speak your words also, you should speak with grace. சங்கீதம் 34:1 நாம் பார்க்கும் பொழுது, Reading in Psalm 34:1, என்னுடைய வாயிலே எப்பொழுதும் கர்த்தரை உயர்த்தும் துதி இருக்கும் என்று ஒரு மனிதன் அறிக்கையிடுகிறான். one man of God confesses that the praises of God is always found in my mouth. அது ஒரு பட்டயம் போன்றது. It is like an armor. ஒரு பகுதியிலே அது தேவனுக்கு மகிமையாக வரும். Once it is a glory of the Lord. ஆனால் மற்றொரு பகுதியிலே அது ஒரு பட்டயம். On the other hand, it's the sword. நீ தேவனை துதிக்க துதிக்க சத்துருவை அவர் சங்காரம் பண்ணுகிறார். As you keep praising God, you will defeat the enemies. உன்னுடைய துதியிலே தேவன் மகிமைப்படுகிறார், உன்னுடைய துதியிலே சத்துரு சங்கரிக்கப்படுகிறார். The Lord is glorified in your praises and the enemy is destroyed in your ஒரு praise. தேவனுடைய பிள்ளை நீங்கள் இதை சரியான விதத்திலே நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். The child of God should rightly understand this. மனுஷனுடைய கையிலே பரிசுத்தவான்களுடைய கையிலே இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை கொடுக்கிறார். ஆனால் கர்த்தருடைய நாவிலிருந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம்
புறப்படுகிறது. In the hands of the saint of God are found two-edged sword, but from the tongue of the Lord there it is like a two-edged sword. உன்னுடைய வாயிலே துதி இருக்கிறதா? கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறதா? Is the praise of the Lord or the law of the Lord found in your mouth? இது உனக்காக அனுப்பப்படுகிற தூது. This is the message given to you. கெட்ட வார்த்தை பேசும்படியாக, தூஷிக்கும்படியாக, தாறுமாறான வார்த்தைகளை பேசும்படியாக, மணிக்கணக்காக நேரத்தை வார்த்தையிலே செலவழித்து ஜீவியத்தை நஷ்டப்படுத்தும்படியாக உனக்கு தேவன் உன்னை ஏற்படுத்தவில்லை. The Lord has not appointed you that you might speak bad words, abusing words, or speak altogether fable words. கர்த்தர் உன்னை ஏற்படுத்திய நோக்கத்தை உனக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். The Lord is telling you the plan for which he has chosen ஒருவேளை you. உன்னுடைய ஓட்டம் சீக்கிரமாக முடியலாம். You maybe your race would conclude very soon. ஆனால் அதற்கு முன்பாக உன்னை ஏற்படுத்திய நோக்கத்தை நீ புரிந்து அதை நீ செயல்படுத்தி இருக்க வேண்டும். But before that you should understand the purpose for which the Lord has appointed you and perform it. எதுக்காக இங்க கொண்டு வந்தார்னு உனக்கு தெரியலனா இன்னைக்கு நீ இதை விளங்கிக் கொள்வது நலமாயிருக்கும். If you do not know the purpose for which the Lord has brought you here, it will be good you understand உன்னுடைய it. நாவிலே கர்த்தருடைய வார்த்தை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். The word of the Lord should be found in your tongue. எப்பொழுதும் நீ தேவனுடைய வார்த்தை உள்ள பிரமாணம் உள்ள மனுஷனாய் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். You should always have the law of the Lord, the word of the Lord in your tongue. கர்த்தருடைய துதி உன் வாயில இருந்து கொண்டே இருக்க வேண்டும். The praise of the Lord should be always in your mouth. உன்னுடைய வாயில என்ன இருக்கிறது? What is found in your mouth? ஒரு சிலர் வாயில பாத்தீங்கன்னா ஹேண்ட்ஸ் போடுறானுங்க. Some of them put on hands. ஹேண்ட்ஸ் தெரியுமா? ஒரு சிலர்லாம் அந்த போதை வஸ்துக்களை வாயில போட்டு வச்சுக்குவாங்க. They put on this hands like this. ஒரு சிலர் பொடி போடுறாங்க. Some of them put on the ஒரு powder. சிலர் இந்த வெத்தலை பாக்கு போடுற கேஸ் இருக்காங்க. Some of them put on beetles. ஒரு சிலர் சாராயம் குடிக்கிற கேஸ் இருக்காங்க. Some of them drink wine. ஒரு சிலர் பீடி சிகரெட் குடிக்கிறவங்க இருக்காங்க. Some of them smoke. உன்னுடைய வாயில என்ன இருக்கு? What is found in your mouth? இப்படிப்பட்ட ஏதாவது இருக்கிறதா? தவறான தேவனுக்கு புறம்பான உன்னுடைய ஆலயத்தை சரீரமாகிய ஆலயத்தை கெடுக்கக்கூடிய ஏதாவது உன் வாயில வைக்கிறாயா? Do you have anything which is defiling your body and is in your mouth? உன்னுடைய நாவுல என்ன இருக்கு? நெருப்பு இருக்கிறதா? Is fire found in your tongue? நீங்க யோசிச்சு பாருங்க. Just think and see. உன்னுடைய வாயில இருக்க வேண்டியது ஒன்றே ஒன்று, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய துதி, தேவனை மகிமைப்படுத்துகிற அனுபவங்கள் மாத்திரமே உன்னுடைய வாயில இருக்க வேண்டும். The word of the Lord, the praise alone should be found in your tongue. நீங்க யோசிச்சு பாருங்க. You think and see. ஒரு பழைய விசுவாசியுடைய மகன், இன்னும் சொல்ல போனால் தூத்துக்குடியில சிபிஎம் தொடங்கும் பொழுது முக்கியமாக இருந்த ஒரு விசுவாசியுடைய மகனை நான் விசுவாசியா இருக்கும்போது ரோட்டிலே சந்தித்தேன். I met a son of a old believer of this church and in Tuticorin when I was a believer. நான் அப்ப ரொம்ப சின்ன பையன். I was a very small boy. மெஞ்சு போயிட்டா எனக்கு அப்போது ஒரு 18 வயது இருக்கும். It would be 18 years at the time. நல்ல அபிஷேகத்தில் இருந்த ஒரு காலம். I was in full anointing the time. அப்பொழுது ஊழியர்கள் கூடயே நான் இருப்பேன். I was with the workers the time. அவங்க வீடுகளுக்கெல்லாம் விசிட்டிங் போவோம். We used to go to their houses to visit. அவர் ஒரு முக்கியமான விசுவாசியுடைய ஒரு பையன். He is the son of an important believer. ஆனா கோயிலுக்கு சும்மா பேரளவுல வந்துட்டு போவாங்க. But for namesake he used to come to the church. ஊழியக்காரங்க அவங்க வீடெல்லாம் விசிட் பண்ணுவாங்க. And the workers will visit their house. ஒரு நாள் நான் அவரை ரோட்ல சந்தித்தேன். One day I met him on the road. சந்தித்தேன்னா பேசுறதுக்கு சந்திக்கல, ரெண்டு பேரும் ரோட்ல கிராஸ் பண்றோம். We were crossing and accidentally met. அவர் கையில சிகரெட் இருக்கு. He had a cigarette in his hand. என்னைய பார்த்துட்டு, நான் எத்தனை வயசு? 18 வயசு பையன், அவர் ஒரு 50 வயசு ஆளா இருப்பாரு. I was 18 years and he would be 150 years. நானு 3 வருஷ விசுவாசி, அவர் 30 வருஷ விசுவாசி. I was a 3 years believer and he was 30 years believer. என்னைய பார்த்துட்டு கீழ போட்டு மிதிச்சா நான் கண்டுபிடிச்சிருவேன். If he, seeing me, if he should put down and stamp, I will find it. தூக்கி போட்டாலும் தெரிஞ்சிரும். If he should throw off also I found it. இப்ப க்ளோஸ் ஆக ஆக அப்படியே கை சுடுது, போட்டு அணைச்சு அப்படியே பிடிச்சிட்டு தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். என்னைய பார்த்து ஏன் பயப்படணும் நீ? என் மேல ஒருத்தர் பாக்குறாரு, அவரு நீ குடிக்கிறது நல்லா போட்டோ எடுத்து தான் வச்சிருக்கிறாரு. As I am drawing close by, he just burnt his hand with that fire and he was putting it off. The Lord above is watching him, he didn't have that fear. அது பொத்து விட்டுருக்கும், அத பத்திலாம் அவனுக்கு கவலை இல்லை. இவனுக்கு தெரிஞ்சா போய் சொல்லிட்டான்னா நம்மள எப்படி நினைப்பாங்கன்னு நினைக்கிறான். ஆனா நான் அதுக்கு முன்னாலே பார்த்துட்டேன். He would have thought, if I had seen it, I will go and tell it, but before that I saw it. பிரியமானவர்களே, நம்முடைய ஜீவியத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார். அதனால்தான் ஒரு பெண் சொன்னால், நீர் என்னை காண்கிற தேவன். Dear beloved, the Lord is always watching us. Therefore, a girl, she said that thou art the Lord who sees me. உன்னுடைய வாயிலே கர்த்தருடைய வார்த்தை நான் அருளுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். The Lord said that I put my words in your mouth. உன்னை ஏற்படுத்தின முதல் நோக்கம், என்னுடைய வார்த்தையை உன் வாயிலே வைக்கிறேன். The first purpose for choosing you is I have kept my word in your mouth. அதுக்கு பல காரியங்கள் இருக்கிறது. There are many reasons for it. நீ ஜெபத்துல சொல்லுகிற வார்த்தை
அது அப்படியே ஆகும். The words that you tell in prayer will be just like that. பிசாசை பார்த்து நீ ஒரு வார்த்தை சொன்னால் அது அப்படியே ஆகும். Looking into Satan, if you tell a word, it will happen so. உன்னுடைய வார்த்தையின் மூலமாக கர்த்தர் உருவாக்குவார், சிருஷ்டிப்பார். Through your words, the Lord will form and create. உன்னுடைய விசுவாச வார்த்தை அநேகருடைய வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றும். Your words of faith will establish many people's life. உன்னுடைய தீர்க்கதரிசன வார்த்தைகள் அநேகரை உயிரூட்டக்கூடியதாய் மாறும். Your words of prophecy will always bring life to the others. ஒன்று ஒரு மனிதனை ஏற்படுத்தினது கர்த்தருடைய வார்த்தையை அவன் வாயிலே வைத்து பிரஸ்தாபம் பண்ணும்படியாக. The Lord has appointed a person that he might exalt his name by keeping his word in his mouth. இரண்டாவது சொல்றார், பார் நான் உன்னை பிடுங்கும்படியாக ஏற்படுத்தினேன். Secondly, he says, see, I have made to root out. எவைகளை பிடுங்க வேண்டும்? What should be rooted out? இதுவரைக்கும் நீங்கள் அதை பிடுங்கி எடுத்திருக்கிறீர்களா என்பதை பாருங்கள். Just see if you have rooted out those things. மத்தேயு 13ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது களைகளை பிடுங்குகிற ஒரு தன்மை சொல்லப்பட்டிருக்கிறது. Matthew chapter 13, we see a practice of pulling out tares. நல்ல விதைகளை விதைத்துவிட்டு அந்த விவசாயி வீட்டுக்கு வந்து விட்டான். He has sowed good seeds and the farmer has come back அது home. வளர ஆரம்பித்தது. And it began to grow. திடீர்னு வந்து அவர்கள் வேலையாட்கள் வந்து பார்த்துட்டு போகும்போது அவங்க சொன்னாங்க, கோதுமையும் முளைத்திருக்கிறது, களையும் முளைத்திருக்கிறது. Suddenly, when the workmen went and saw, they said that the wheat is also grown and also the tares. உடனே களைகளை பிடுங்கட்டுமா என்று கேட்டார்கள். They asked, shall we pull out the tares? அப்பொழுது அந்த எஜமான் சொன்னான், இப்பொழுது உடனே பிடுங்கி விடாதீங்க. They said, do not root it out immediately. அது நீ பிடுங்கும்போது நல்லதையும் நீ பிடுங்கி இருக்க கூடாது. When you root out, you will pluck out the good ones too. அதுக்கு ஒரு டைம் கொடுத்து அந்த களையை பிடுங்கச்சும்படியாக 30ஆம் வசனத்திலே கட்டளை இடுகிறார். In verse 30, he says, you give a certain time and then pluck it out. 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே அந்த களை பிடுங்கப்படுகிற ஒரு தன்மைக்கு வருகிறது. In 13th chapter 30th verse, we see of the experience of first rooting out கடந்த tares. நாட்களிலே உங்களுக்குள்ளே எனக்குள்ளே சில களைகள் முளைத்திருக்கலாம். In the last days, in you and me, certain tares would have been grown. நல்ல தெய்வீகமான தன்மைக்கு எதிரான சக்திதான் இந்த களை. அதுதான் பதர்களை உண்டாக்குகிறது. அது நல்ல கனி கொடுக்கக்கூடிய ஜீவியத்தை கெடுப்பது. These tares are the ones which spoils the life of fruit and wherein it brings out hay from our life. இந்த களைகள் உங்களுக்குள் முளைத்திருக்கிறதா? Has these tares been growing in you? நீங்கள் சபைக்குள்ளே முளைத்திருக்கிற களையை பிடுங்கக்கூடியவர்களாய் மாற வேண்டும். You should be the ones who are able to pluck out the tares in the church. ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்குள்ளே தேவனுக்கு பிரியமில்லாத அநேக காரியங்கள் முளைத்திருக்கிறது. In the spiritual children of God, many tares or which is unpleasing to the Lord is being grown on you. கல்லூரிக்கு போன பின்பு சிலருடைய சுபாவங்கள்ல களைகள் முளைக்கிறது. After going to colleges, some of their characters tares have been growing. விவாகமான பின்பு சிலருக்குள்ளே களைகள் முளைக்கிறது. After the wedding, tares have been grown in certain life. சிலருக்கு சில friends கிடைத்த உடனே சில களைகள் முளைக்கிறது. Some of them, after they get certain friends, there are tares. ஒரு சிலருடைய வசதி வாய்ப்புகள் கூடும் பொழுது அந்த களைகள் முளைக்கிறது. Some of them, after their facilities are growing, when the tares are growing. ஒரு சிலருக்கு தங்கள் எதிர்பார்த்தது நடக்காத பட்சத்திலே களைகளை அனுமதித்து விடுகிறார்கள். துஷ்ட சுபாவங்களுக்கு இடம் கொடுக்கிறார்கள். விரக்தியின் உச்சிக்கு களைகளை நட்டு விடுகிறார்கள். Some of them, when what they expect does not come to pass in their life, then they give room for the tares and go to the extent of their grief and they become tares. உன்னை நான் பிடுங்கும்படியாக ஏற்படுத்தி இருக்கிறேன். I have caused you to root out. உனக்குள்ளே முளைத்திருக்கிற அந்த களைகளை நீ பிடுங்கி எடுக்க வேண்டும். You should root out the tares which is grown up in you. மத்தவங்கிட்ட நீ போய் பிடுங்கி எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. You need not grow into the others and root out things. நம்மில் அநேகர் அதைத்தான் செய்ய முடியாத முயற்சி எடுக்கிறார்கள். We are only practicing to do that thing alone. மற்றவன் கண்ணில் இருக்கிற துரும்ப எடுக்காத, உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து பாருங்க கர்த்தர் சொல்லுகிறார். Do not take the beam from the other's eye, but you take out the dust from your eye. பின்மாறி போய் You backslide. சபித்து சத்தியம் பண்ணி மறுதலித்து போனதானே பேதுரு. Peter who cursed and who backslided. மறுபடியும் ஊழியத்தை விட்டு மீன் பிடிக்க போன ஒரு பேதுரு. One who backslided and went back to fishing. கர்த்தர் அவனை மறுபடியும் நேசித்து அவனை அழைத்து ஊழியத்தை கொடுக்கிறார். The Lord loved him and gave back the ministry to him. அவனுக்கு ஊழியத்தை கொடுத்து முடித்த அடுத்த செகண்ட்ல After he gave the ministry, the next second, யோவான் வந்து கொண்டிருந்தான். John is coming that way. உடனே பேதுரு உடனே இயேசுவை கூப்பிட்டு சொன்னான், என் காரியத்தை கிளியர் பண்ணிட்டீங்க, இப்ப இவன் வர்றானே இவன் கதை என்னன்னு கேட்டான். Immediately Peter, looking unto Jesus, said, you have cleared my matter, what about this one who is coming? அவன் சொல்றான், என்னுடைய காரியம் கரெக்ட், சரி எனக்கு ஊழியத்தை கொடுத்துட்டீங்க மன்னிச்சிட்டீங்க, இப்ப இந்த வர்றானே இவன் கதை என்னன்னா
And he said, "It's good that you have given the ministry to me. What about this person who is coming?" யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் வருகிறானே, இவன் காரியம் என்ன என்று கேட்டான். In John's Gospel 21:21, Peter saying unto Jesus said, "What shall this man do?" அதுக்கு பதில் என்ன சொன்னார்? What did Jesus reply? நான் வருமளவும் இவனுக்கு எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன? உன் கதையை பார்த்துட்டு நீ போயிட்டேன்னு சொன்னார். If I will that he tarry till I come, what is that to thee, follow thou me? இன்னைக்கு अनेகர் மத்தவங்கள்ட்ட குடும்பங்கள்ல இருக்கிற கலைகள் எல்லாம் சுட்டிக்காட்டி பிடுங்கிறதுக்கு என்னென்ன முயற்சி எடுக்கறானோ ட்ரை பண்றாங்க. ஆனா இங்க வீட்டுக்குள்ள ஒரு பெரிய மரம், காட்டு மரம் முளைச்சிருக்கு. இத பிடுங்கிறதுக்கு அவனுக்கு அறிவு இல்ல, சிந்தையும் இல்ல. அதுக்கு குறித்த எண்ணங்களும் குறைவுகளை சுட்டிக்காட்ட யாரும் இல்லை. Today many of them are trying to remove or root out the tares in others' life and families, but they have a wild tree growing in their life, in their house, they are not able to pluck it out. எங்கேயோ ஒரு வீட்ல ஒரு சின்ன களம் முளைச்சிருக்கு. அத நீ சுட்டிக்காட்ற. உன் வீட்ல ஒரு காட்டத்தி மரமே இருக்கு. அத பத்தி உனக்கு அறிவு எங்க இருக்குது? There is some tear growing somewhere else, but there is a wild fig tree growing in your house and you have no wisdom concerning it. மத்தவனுடைய கண்ணுல ஒரு துரும்பு விழுந்து கிடக்கு. அத போய் நீ ஆராய்ச்சி பண்ற. உன் வீட்டு உன் கண்ணுக்குள்ள ஒரு பெரிய உத்தரமே இருக்கு. உத்தரம் என்னது? இதே மாதிரி பீம். அதுக்கு பேர் தான் தமிழ்ல உத்தரம். There is only the dust in the other's eyes, but you have a great beam and you are not mindful of it. இத நீ பிடுங்க வேண்டியது அவசியம். You have to pluck this out. பிரியமானவர்களே, களைகளை பிடுங்கிறதுக்கு கர்த்தர் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். Dear beloved, the Lord has appointed you that you should root out tares. உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற களைகளை பிடுங்க. You root out the tares in your heart. உன்னுடைய மனதில் இருக்கிற களைகளை பிடுங்க. You root out the tares in your mind. நியாயாதிபதிகள் 16:14 பார்க்கும் பொழுது, Judges 16:14. நியாயாதிபதிகள் என்ன பார்க்கும் பொழுது, When we read in Judges, சிம்சோனை கட்டி வைத்து விட்டார்கள். Samson was tied up. ஒரு நெசவு பாவோடு அவனை இழுத்து அவனை கட்டி வைத்து விட்டார்கள். He was tied up with a rope. அவனுக்குள்ளே ஒரு அபிஷேகம் வந்தது. And there was anointed coming அவன் to அந்த him. நெசவு பாவு எல்லாத்தையும் மொத்தமா புடிங்கி இழுத்துட்டு வெளியே வந்து விட்டான். He took out the rods or cords which were tied and he came out. இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்ளுகிறோம்? What do we understand from this? எந்த கட்டுகளிலும் நீ இருக்கக்கூடாது. கட்டுகளை நீ புடிங்கி வெளியே எடுத்துக்கொண்டு உன்னுடைய ஜீவியத்தை விடுதலையாகவே எப்பொழுதும் பாதுகாக்கும்படியாக கர்த்தர் உன்னை ஏற்படுத்தி இருக்கிறார். The Lord has appointed you that you should not be in any cords and you should be freed and you should come out. அவசியமில்லாத கட்டுகளில் போய் சிக்கிக் கொள்ளாதீர்கள். Do not go and get caught into any bonds. சிம்சோனுக்கு ஒரு அசட்டு தன்மை இருந்தது. Samson has a life of relaxation. அவனுக்குள்ளேயே ஒரு பெரிய தைரியம் இருந்தது. He had a great courage within him. நமக்கு விழுகையே வராது. We will not fall. நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. Nobody can do anything to me. அவன் சொன்னா என்னை கட்டி பாருன்னு சொன்னா கட்டினா புடிங்கி எடுத்துட்டு வெளியே வந்துட்டான். He had been bound but he removed all the bonds and he came out. ஆனா இதே பிராக்டிஸ்ல ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்து கடைசியாக தன்னுடைய மேன்மையை இழந்து போனான். He was very careless with the same practice and he lost his greatness. நீங்களே போய் விழுந்தாலும் சரி, சத்துருவே உன்னை கட்டினாலும் சரி, கட்டுகளை பிடுங்கும்படியாக நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். If you yourself have gone and bound yourself or the enemies have bound you, you are called to free from bonds. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, Matthew 15:13. 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, Matthew 15:13 when we read, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what is told here? பிதாவினால் நடாத நாற்று வேரோடு பிடுங்கப்பட வேண்டும். The plant which has been planted without the God the Father should be plucked out. தேவனுக்கு பிரியமில்லாத எதையாவது நீங்கள் உங்களுக்குள்ளே வளர்த்துக் கொண்டே வராதிருங்கள். You should not grow up anything which is not pleasing to the Father. ஒரு சிலர் சொல்லுவாங்க எல்லாம் நல்லது, ஆனா இந்த ஒரு கேரக்டர் தான் இவர் சரியில்லைம்பாங்க. அதுதான் பிதாவினால் பிரியமில்லாத சுபாவம். They say every character is good but only one character is wrong, that is only not pleasing to the Father. ரொம்ப அன்பு. ஒரு சிலர் சொல்றாங்க பாத்தீங்களா, எங்க வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவர், குடிக்காட்டா நல்லவர். Some persons say that my husband is very good if he does not drink. அதாவது குடிக்காவிட்டால் நல்லவர், குடிச்சிட்டா if he does not drink he is good, otherwise அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா குடிக்காத பட்சத்துல அவர் நல்லவர், குடிச்சிட்டாருன்னா குடியை கெடுத்துருவாரு. if he does not drink he is good, if he drinks then he will spoil the life. நீங்க சரியான விதத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத எதையாவது உங்களுக்குள்ள வச்சிருக்கீங்களா, அதை முடிவுக்கு கொண்டு வாங்க. If you have anything which is not pleasing to the Lord, you bring it out. தேவனுக்கு பிரியமில்லாத உங்க வீட்ல இருக்கா? Have you got anything which is displeasing the Lord? தேவனுக்கு பிரியமில்லாத உங்களுடைய பீரோல இருக்கா? Have you got anything in your bureau without pleasing the Lord? தேவனுக்கு பிரியமில்லாத சூட்கேஸ்ல இருக்கா? Have you got suitcases which the Lord is not pleased தேவனுக்கு with? பிரியமில்லாத உங்க வீட்டு ஷோகேஸ்ல வச்சிருக்கீங்களா? Have you got anything in your showcase which is not pleasing the Lord? இந்த சில வீடுகள ஷோகேஸ்ல போனீங்கன்னா அந்த குழு மாதிரி வச்சிருப்பான். இவன் பிறக்கும்போது 3ஆம் கிளாஸ்ல விளையாண்டதெல்லாம் வச்சிட்டு இருக்கான். Some of them will keep some idols in the showcases which they have played when they were third standard. புரியுதா?
இவங்க பிறக்கும்போது 2 வயசுல விளையாண்டதெல்லாம் இன்னும் வச்சுக்கிட்டு அதை ஒரு சில மாதிரி ரூம்ல வச்சுக்கிட்டு வாசல்ல அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் இடம். ஒரு வசனம் எழுதி போடுறதுக்கு சிந்தை வரல. That which they played with when they were in the second or third, they kept it in the showcase and they have not put a verse in their door. இல்லனா வாத்து குருவி குரங்கு எல்லாம் அதுல உட்கார்ந்திருக்கும். And every bird and monkey is found seated inside. அது 2 வயசு ஆயிச்சு, பிள்ளைக்கு 3 வயசு ஆயிச்சு. இன்னும் 3 வயசு Dressையும் 30 வயசுலயும் போட்டுட்டு இருக்க இல்லையே? அத மாதிரி இதெல்லாம் தூக்கி குப்பையில போட்டு அடுத்து நீ மெச்சூரிட்டில கடந்து வாருங்க. You should throw off all these things which you had when you were 2 and 3 years and you should come to maturity. புதுசா வீடு கட்டினா ஷோகேஸ் தேவையில்லை. அப்படி ஷோகேஸ் இருந்துச்சுன்னா அருமையான வசனங்கள் எழுதி போடுங்க. If there's no need for a showcase in a new built house, if you have a showcase, then you should put up verses. உனக்குள்ளே தேவனுக்கு பிரியமில்லாதது எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பிடுங்க முடியாத கர்த்தர் உன்னை ஏற்படுத்தி வைக்கிறார். All that is not pleasing to the Lord wants to root it out from your life. அடுத்து நான் உன்னை இடிக்கும்படியாக ஏற்படுத்தினேன். Nextly, I have caused you to pull down. யாரை போய் இடிக்கிறது? Whom should you pull down? மத்தவங்களை போய் இடிக்கிறதா? Should you go and dash against the others? மத்தவங்களுடைய ஊழியத்தை இடிச்சு நாசம் பண்ணிறதா? Or should you go down and put down the others' மத்தவங்களுடைய ministry? நல்ல நேமை இடிச்சு காலி பண்ணிறதா? Should you go and put down the other's name? மத்தவங்களுடைய குடும்பத்தை போய் இடிப்பதா? Or should you go and put down the others' families? நீ இடிக்க வேண்டியது என்ன? What should you pull down? உபாகமம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Deuteronomy 7:5. அந்நிய பலிபீடங்கள் சிலைகளை நீ இடிக்க வேண்டியது அவசியம். You should pull down the alien graves and images. உனக்குள்ள வைத்திருக்கிற விக்கிரகங்கள் எல்லாம் நீ உடைச்சு எடுக்கணும். You should take out the idols which are found in you. ஒரு சிலருக்கு பிள்ளைகள் பெரிய விக்கிரகமாக இருக்கிறார்கள். Some of them have their children as a great ஒரு idol. சிலருக்கு மனைவிகள் பயங்கர விக்கிரகமாக இருக்கிறார்கள். Some of their wives are found as a great ஒரு idol. சிலருக்கு புருஷன்மார் விக்கிரகமாக இருக்கிறார்கள். Some of their husbands are a great idol. நீங்கள் விக்கிரகங்களை வைக்கவே கூடாது. You should not have images. விக்கிரகங்களை யாரையுமே நீங்க விக்கிரகமா மாற்றாதீங்க. Do not consider anybody else as image. எந்த ஒரு நபரையும் நீங்க விக்கிரகமாக மாற்ற கூடாது. Do not change anybody as idols in your life. உங்க அப்பா இறந்து போயிட்டாருன்னா ரைட், அதுக்காக பூஜை பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. If your father expires, then you should just leave it with it. We should not conduct pujas for it. நான் ஒரு விசுவாசியினுடைய வீட்டுக்கு போனேன். I went to the house of a believer. அவங்களுக்கு 2 பெண் பிள்ளைகள். They had 2 female children. அங்கே ஒரு சின்ன போட்டோ இருந்தது. And there was a small photo. அதுக்கு ஒரு அணையா விளக்கு போட்டு வச்சிருக்கான். They had put a mark on it. அது விட்டு விட்டு எரிஞ்சிட்டே இருக்கும், பாத்திருப்பீங்களே? And the lights keep on burning on it. அதுல ஒரு சின்ன குழந்தை. And that a small baby. நான் சொன்னேன், இது என்ன புதுசா இருக்கு விசுவாசி வீட்டுலங்க. I asked as to what is new in this believer's house. எங்களுக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க மட்டும் நினைச்சிராதீங்க, எனக்கு ஒரு பையன் பிறந்து இறந்துட்டான். She said, we had not only 2 children, but my boy was born and died. பையன் பிறந்து இறந்துட்டான், ஆனா உனக்குள்ள என்ன அவன் சாகல. The boy has born and died, but he is not dead in you. அவனுக்கு ஒரு லைட்ட போட்டு செஞ்சிட்டு இருக்க, மரியாதை செலுத்திட்டு இருக்க. You have put a light on him and you are பெரியவர்களை மதிக்க கூடாது என்று சொல்லவில்லை, விக்கிரகமாக மாற்றி உன்னுடைய வாழ்க்கையை நஷ்டப்படுத்தாதே என்று சொல்லுகிறேன். Not to say that you should not give respect, but you should not turn it as an image and turn to idol. உனக்குள்ளே உருவாக்கப்பட்டிருக்கிற அந்நிய பலிபீடங்கள் இடிக்கப்பட வேண்டும். The alien groves which are formed in you, you should cut it off. நீங்கள் இடிக்க வேண்டியது நீங்கள் இடிக்காத பட்சத்தில் தேவன் இடிக்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். If you do not cut down the things which you had to cut down, when God should do it, it will be very difficult. ஒரு முள்ளு குத்தி உள்ள வந்து உட்கார்ந்துச்சுன்னு வெச்சுக்கோங்களேன். If a thorn should prick you and it is staying inside, இவங்களும் எடுக்க மாட்டாங்க, எடுக்கறவனையும் நீ எடுக்க வேண்டாம் நான் எடுக்கறேமா, ஆனா இவன் எடுக்க மாட்டான். He will not take it out either, ask the others to pull it out. நானே எடுக்கறேன்பானே தவிர அடுத்த ஆள் எடுத்தா என்ன செய்யும்? வலிக்கும். இவன் எடுத்தா வலிக்காதா? ரெண்டுமே வலிக்கும். ஆனாலும் இவனுக்கு அந்த வலியை பேர் பண்ண முடியாம அப்படியே வச்சு அது செப்டிக் ஆயிட்டே இருக்கும். If the thorn which was pricked, he is not taking out either, he allows the other person to take out and finally it becomes septic. இது ஒரு டைம், நீ இடிக்க வேண்டிய காரியங்களை நீ இடிச்சிரணும். This is a time for you to cut down things which you have to cut off. இடிக்க வேண்டியதை நீ இடிக்காத பட்சத்துல அது உன்னுடைய ஜீவியத்தை ஒரு நாள் இடிச்சிரும். If you do not cut down that which you have to cut off, then it will cut your life. ஒரே நைட்ல அந்த கிடியோன் இடிக்க வேண்டியது அவ்வளத்தையும் போய் இடிச்சிட்டு வந்துட்டான். In one night itself Gideon went and cut down everything which he has to cut off. இரண்டாம் ராஜாக்கள் 23ஆம் அதிகாரத்திலே 11 இருந்து 15 வரைக்கும் பார்க்கும் பொழுது ஒரு ராஜா எல்லாவற்றையும் இடிச்சுக்கிட்டே வந்து கடைசியில நாசமலை என்ற ஒரு மலைக்கு வந்து அங்கே இருக்கிறதையும் இடித்து போட்டு விட்டான். 2 Kings 23:11 to 15 we see that a king came and he cut down everything which he had to cut off and came to the mount of Manasseh and cut there also. அந்த மலைக்கு பேர் என்ன தெரியுமா?
What is the name of that mount? அந்த மலைக்கு பேரு நாசமலை. That mount is called இப்படி ஒரு மலை இருந்தது ரெண்டு Mount of ராஜாக்கள். Corruption. இப்படிப்பட்ட மலை இருக்கா? Is this mount found there? சியோன் மலை தான் உனக்குள்ள இருக்கணும், இல்லாவிட்டா எருசலேம் தான் இருக்கணும். There should be the Mount of Zion or Jerusalem only. இங்க இருக்கிற மலை வேற மலையால இருக்கு. This mount is different. இரண்டாம் ராஜாக்கள் 23:13. In 2 Kings 23:13. எருசலேமுக்கு எதிரே இருக்கிற நாசமலையின் வலதுபுறத்தில் இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் சீதோனியரின் அருவருப்பாகிய அஸ்ரோத்திற்கும் மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மில்கோமுக்கும் கட்டியிருந்த மேடைகளையும் ராஜா தீட்டாக்கி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை நிர்மூலமாக்கி அவைகளின் ஸ்தலத்தை மனுஷரின் எலும்புகளால் நிரப்பினார். எல்லாத்தையும் உடைச்சு தூக்கி இடிச்சு தள்ளி போட்டான். He break down everything into pieces. எருசலேமுக்கு எதிரே என்ன இருக்கு? What is found opposite to Jerusalem? எருசலேமுக்கு எதிரே என்ன இருந்துச்சு? What is before Jerusalem? நாசமலைன்னு ஒரு இடம் இருந்துச்சு. There is a mount of corruption. அதுல ஞானி ஒரு பெரிய கோயில் கட்டி வச்சிருந்தான். In that the wise person had built a big temple. பேசுறதெல்லாம் பெரிய ஞானம் பேசுவான். பிரசங்கியின் புத்தகம் எழுத சொன்னா எழுதுவான், நீதிமொழி எழுத சொன்னா எழுதுவான். ஆனா பண்றதெல்லாம் இன்னொரு அந்நிய தெய்வத்துக்கு கோயில் கட்டி வச்சிட்டு இருக்காரு. He will speak great wisdom and write proverbs and Ecclesiastes, but he built a great temple for an alien god. அப்படிதானே? பேசுனதெல்லாம் பயங்கரமான ஞானமான வார்த்தைகள். What he spoke was everything full of wisdom. ஆனா செஞ்சதெல்லாம் அஸ்தோத்துக்கு கோயில் கட்டி வச்சது. But all what he did was builded a temple for Ashtoreth. ஆனா இந்த ராஜா வந்த பொழுது அனைத்தையும் உடைச்சு நொறுக்கி தூக்கி எடுத்துட்டான். But when this king came, he break down everything in pieces. இடிக்க வேண்டிய காரியங்களை கர்த்தர் உணர்த்திட்டார்னா நீ அன்னைக்கே இடிச்சிரணும். If the Lord commands you to break down certain thing, then you have to cut it off at same day. கர்த்தர் சொல்லிட்டார்னா அதனுடைய பின்விளைவை நீ சிந்திக்கவே கூடாது. ஏன்னா கர்த்தர் சொல்லும் பொழுது பின்விளைவுகள் எல்லாம் தெரியும் அவருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுதான் அவர் சொல்றார். If the Lord says certain thing, then he knows the after effects, and knowing it, he is telling it to you. சில கவர்மெண்ட்ல பாருங்க, சில பில்டிங் இடிக்கிறாங்க, பயங்கரமா இடிக்கிறாங்க. Some governments are just breaking down great buildings too. சட்டப்படி கட்டலன்னு சொல்லிட்டு அதுக்கு நோட்டீஸ் கொடுக்கறான். அதுக்கும் அவன் இடிக்கலனா இவனே வந்து ஃபுல்லா உடைச்சு இடிச்சு காலி பண்ணிட்டு போறான். They say it's the commanding according to the law, and even after the notice is given, if they are not taking any action, they come and break it down. உனக்குள்ளே தேவனுடைய பர்வதம் இருக்கணுமே தவிர நாச பர்வதம் உனக்குள்ளே இருக்க கூடாது. You should have the mount of God in your life and not the mount of corruption. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை உன்னுடைய வாயில வைத்து உன்னை பிடுங்கும்படியாக அதிகாரம் கொடுக்கிறார். உனக்கு அந்தகார வல்லமையை இடிக்க உனக்கு அதிகாரம் கொடுக்கிறார். The Lord is keeping the word of the Lord in your mouth, and he is making you to root out and to pull down. அடுத்து நான் உன்னை அழிக்கும்படியாக ஏற்படுத்தினேன். Nextly, he is causing you to destroy. ரெண்டு காரியங்களை ஒரு தேவனுடைய பிள்ளை அழித்து விட வேண்டியது அவசியம். Two things a child of God should destroy. ரோமருக்கு எழுதின நிருபம் 8:13 வசனத்தை பார்க்கும் பொழுது Romans 8:13, when we read, ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழிப்பது. by spirit you should destroy the works of flesh. அபிஷேகம் கொடுக்கப்பட்டதின் நோக்கமே சரீரத்தின் செய்கைகளை அழிக்கும்படியாக தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட அனுபவம். The purpose for which the Lord has given us the anointing is that we should destroy the works of flesh. ஒரு தேவனுடைய பிள்ளை சரீரத்தை செய்கைகளை அழிக்க வேண்டும். A child of God should destroy the works of flesh. ஆவியினால் சரீரத்தின் செய்கைகளை நீ அழித்தால் தான் உனக்கு பிழைப்பு ஜீவன் உண்டாகும், நித்திய ஜீவன் உனக்கு கிடைக்கும். If you should destroy the deeds of the body through the spirit, then you shall receive life. உங்கள் எத்தனை பேர் பரிசுத்த ஆவி பெற்று ஆவியின் சரீரத்தினுடைய கிரியைகளை அழித்து வருகிறீர்கள்? How many of you have received the spirit of God and have destroyed the deeds of the body? அபிஷேகம் இறங்கும் பொழுது இந்த சரீரத்தில் இருக்கிற மாம்சீக எண்ணங்கள், மாம்சீக செயல்கள் இது எல்லாமே அழிக்கப்படுகிறது. When as the anointing descends on you, then the carnal mind and the fleshly thoughts will depart from you. அதுதான் நல்ல ஆவியில் நிரம்புங்கன்னு சொல்லுகிறான். That is why we are asking you to get filled in the spirit. இந்த சரீரத்தை நீ ஒடுக்கணும். You should we should bring down your body. இந்த சரீரத்தை நீ கீழ்ப்படுத்தணும். You should subject your body. நீ அதுக்கு கீழ்ப்படிய கூடாது. You should not be subjected to it. நீ உனக்கு அது கீழ்ப்படிய வேண்டும். It should obey to you alone. அது எந்திச்சு போ, ஒரு மணி நேரம் ஆச்சு, அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வாயேன்னு சொல்லும். நீ உன்னை கட்டுப்படுத்தி உட்காரணும். It will ask you to go around because you have been seated for an hour. You should control yourself and sit down. உடனே தண்ணியை குடின்னு சொல்லும். It will ask you to drink water. இரு கொஞ்சம் பொறுத்து குடிக்கிறேன்னு சொல்லணும். You should say, you wait and I will drink later. போன வாரம் ஒரு பாஸ்டர் சொன்னாரு. Last week a pastor said, சாப்பாடு வந்துருச்சு, சாப்பிடணும்னு மோட்டிவ் வந்துருச்சுன்னா நீ போய் சாப்பிட கூடாது. The food has அது come. நீ அந்த எண்ணத்தை என்ன செய்யணும்? கண்ட்ரோல் பண்ணணும். The food has come to you, but if you have the mind to eat, you should control that mind and not eat them. இது நம்ம ஆளுங்களுக்கு கஷ்டம். ஏன்னா இவன் லேட்டாக கிச்சனுக்கே போயிடுறான்.
This is very difficult to us because as he is getting late, he'll go to the kitchen. இனி உட்கார்ந்து ஸ்தோத்திர பாட்டு பாடி அடுத்த ஒரு பாட்டு பாடி ஜெபம் பண்ணி சாப்பிடுறதுக்கு இப்ப பஃபே சிஸ்டம்ல சாப்பிட்டு ஓடி ரெடி பண்றான். You sitting down and praising God with songs and then eating, is running to in buffet system. நமக்கு இப்போ வந்து சில காரியங்களை செயல்படுத்த முடியும், சரீரத்தின் செய்கைகளை கட்டுப்படுத்த முடியல, அழிக்க முடியல. We are not able to control the deeds of the body by ourselves. அது குழந்தைகளாக இருக்கும்போது பிள்ளைகளுக்கு கட்டுப்பாடு இருக்காது. When you were children, the children will not have the control. வளர்ந்த பிறகு உன்னுடைய சரீரத்தை நீ ஒடுக்கணும், சரீரத்தின் கிரியைகளை நீ அழிக்க வேண்டும். You should, when you are grown up, you should control and subject your body and you should bring it to your control. முதலாம் யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 1 John 3:8 when we read, பிசாசின் கிரியைகளை அழிப்பது, to destroy the works of the devil. ஒன்று நம்முடைய சரீரத்தில் போராடுகிற செய்கைகளை அழிப்பது, இரண்டாவது நம்முடைய சரீரத்துக்கு புறமே இருந்து போராடுகிற பிசாசின் கிரியைகளை அழிப்பது. Firstly, destroying the works of the flesh deeds which is in our body, and secondly, destroying the works of the devil. உன்னை அழிக்க ஏற்படுத்தினார் என்று சொன்னால் நீ பிசாசின் கிரியைகளை அழிக்க முடியாத அபிஷேகம் பண்ணப்பட்ட நபர். If the Lord has said that he has caused you to destroy, then you are the one who were caused to destroy the works of devil. தன் சரீரத்தை ஜெயித்தவன் பரிசுத்தவான். He who has overcome his body is a holy person. பிசாசின் கிரியைகளை அழித்தவனும் பரிசுத்தவான். He who has destroyed the works of the devil is a holy one. ரெண்டு கிரியை, ஒன்று சரீரத்தில் உள்ள கிரியை, மற்றொன்று பிசாசின் கிரியை. Two works are to destroy the deeds of the body and the works of devil. இந்த ரெண்டு காரியங்களையும் நீங்கள் அழிக்க முடியாக நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். You have been appointed that you might destroy these two things. அழித்தல் என்பது சுத்தமாக இல்லாமலே மாற்றுகிறது. Destroying means bringing to not everything. திருடன் நம்மை அழிக்க முடியாக முயற்சி எடுக்கிறான். Thief is coming to destroy us. நீங்கள் அவனை அழிக்க முடியாக நீங்கள் கிரியை செய்ய வேண்டும். You have to work that you might destroy him. இதுதான் தேவன் எரேமியாவை ஏற்படுத்தின ஒரு திட்டம். This is the plan for which the Lord had appointed Jeremiah. அபிஷேகம் பண்ணிட்டு கையை காலை ஆட்டிட்டு லேசா அமைதியா இருந்துட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ரெண்டு அந்நிய பாஷை பேசிட்டு போறதில்ல. உன்னுடைய சரீரத்துல போராடுகிற எண்ணங்கள், இச்சைகள், உன்னுடைய சரீரத்தை நீ கிரியைகளை அழித்து நீ பிராக்டிஸ் எடுக்கணும். He is giving you the anointing not to just get filled in it and walk off like that, but you have to destroy the deeds of your body which is striving with you. ஏனென்றால் இந்த சரீரம் மீட்படையக்கூடிய ஒரு சரீரம். Because this body is one to be transformed. மாம்சத்தில் இருந்து நான் என் தேவனை பார்ப்பேன். Being in this fleshly body I will see the Lord. அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே அவரை காணும். Not with strange eyes but my own eyes shall see him. ஐந்தாவதாக உன்னை நான் கவிழ்க்கும்படியாக ஏற்படுத்தி இருக்கிறேன். Fifthly, I have chosen to throw down. எதை கவிழ்ப்பது? What should you throw down? இந்த கவிழ்ப்பதுன்ன உடனே ஒரு சிலருக்கு மத்த குடும்பத்தை போய் கவிழ்த்துட்டு வந்துருவான். Throwing down means one family will go and throw down the other family. அந்த வேலை எல்லாம் செய்யவே கூடாது. Should not do that thing. மற்றவங்களுடைய குடும்பத்தை கவிழ்க்கிற வேலை செய்ய கூடாது. You should not do the works which throws down the other family. ஒரு எஜமானிடத்தில் அவனுடைய வேலைக்காரனை குறை சொல்லாதே. You do not go and complain about a servant to the master. ஒரு தாயினிடத்தில் போய் அந்த பிள்ளையை குறை சொல்லாதே. Do not go and complain about the child to the mother. ஒரு புருஷனிடத்தில் போய் மனைவியை பத்தி குறை சொல்லாதே. Do not go and complain about the wife to the husband. இதெல்லாம் நீங்க படிச்சுக்கணும். All these you should learn. ஒரு சிலருக்கு தங்க வீட்டை விட்டுருவாங்க, இவங்க போய் எல்லாம் மத்த குடும்பத்தை தான் பார்த்துட்டே இருப்பாங்க. Some of them leaving their own families will go and always keep looking on the others. அநேகர் மற்றவர்களுடைய குடும்பத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். Many of them throw down the other families. நாம் அப்படிப்பட்ட கிரியைகளை செய்யக்கூடாது. We should not do such works. தீத்து முதலாம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது Reading in Titus chapter 1 11ஆம் வசனத்திலே verse 11. அவர்கள் வாயை அடக்க வேண்டும். They should stop their mouth. தகாதவைகளை உபதேசிக்க கூடாது. They should not preach unwanted words. அப்படி தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பத்தையும் கவிழ்த்து போடுகிறார்கள். They are preaching unwanted things and they are putting down the families. இந்த கவிழ்த்து போடுதலை நான் இப்பொழுது பிரசங்கம் பண்ண வரவில்லை. I did not come to preach this putting down. குடும்பத்தை கவிழ்க்க உனக்கு தேவன் அதிகாரம் கொடுக்கவில்லை. The Lord did not give you authority to throw down families. அந்த அதிகாரம் கிடையாது. It's not that authority. இங்கே கவிழ்க்க வேண்டிய காரியங்கள் 3 இருக்கிறது. There are 3 things which you have to throw down. நமக்குள்ளே நாம் சில காரியங்களை கவிழ்க்க வேண்டியது அவசியம். We have to throw down certain things in our life. இயேசு ஒரு நாள் தேவாலயத்துக்கு கடந்து போனார். Once Jesus went to the temple of the Lord. அப்பொழுது ஆலயத்தின் நிலவரம் மிகவும் பரிதாபமாக இருந்தது. At the time the state of the temple was so pathetic. அந்த ஆலயம் கல்லர் குகையாக மாற்றப்பட்டிருந்தது. That temple of God was turned to the house of thieves. அப்பொழுது அதை குறித்து அவருக்கு மிகுந்த விசனமும் பக்தி வைராக்கியமும் உண்டானது. He was very much grieved and he was zealous concerning the house of God. அப்பொழுது அவர் உள்ளே சென்றார். He went inside.
மத்தேயு 21 அதிகாரம் 12 வசனத்தை பார்க்கும் பொழுது In Matthew's Gospel, chapter 21, verse 12, அவர் உள்ளே போய் எல்லாரையும் துரத்தினார். he went inside and chased everyone. ரெண்டு காரியங்களை கவிழ்த்தார். He cast down certain things. ஒன்று காசுக்காரருடைய பலகைகளை கவிழ்த்தார், இரண்டாவது புறா விற்கிறவருடைய ஆசனங்களை கவிழ்த்தார். He overthrew the tables of the money changers, and secondly, he threw down the seats of those who sold towels. இயேசு கவிழ்த்த ரெண்டு காரியங்கள். There are two things which Jesus overthrew. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இந்த காசுக்காரர்கள் என்று சொன்னால் மணி எக்ஸ்சேஞ்சர், அதாவது பணம் வட்டிக்கு விடுகிற ஒரு கூட்டம். Money exchangers are the ones who lent for debt. காசுக்காரர்கள் They are money exchangers. இந்த அவன்கிட்ட போய் கொஞ்ச நாள் காசு கொடுத்து வச்சா அவன் வட்டியோடு கொடுப்பான். If you would give him some money, then he will bring it back with debt for it. இவங்க எப்படி டெக்னிக் எப்படி தெரியுமா? Yeah, what is their technique is? இவங்க அங்க உட்கார்ந்துட்டே இருப்பாங்க. They will be seated there. தேவாலயத்துக்குன்னு ஒரு பணம் வச்சிருந்தான். They have the money for the temple of இவங்க God. அந்த பணத்தை கொண்டு வந்து இந்த கொடுத்தா இதுக்கு ஒரு கமிஷன் வாங்கிட்டு அதுக்கு ஒரு டோக்கன் கொடுக்கறாரு. If that money is brought to them, then they'll give it with the commission and give the token for it. இது அவங்களுடைய தொழில். This is their business. நீங்க இப்படி யாராவது வட்டி வாங்குறது, கமிஷன் வாங்குறது, இப்படிப்பட்ட தொழில் ஏதாவது தேவனுக்கு புறம்பான ஏதாவது செய்து கொண்டிருக்கிறீர்களா? Are you lending or taking the money for usury and doing things contrary to God? அடுத்து புறா விற்கிறவருடைய ஆசனங்களை கவிழ்த்தார். Nextly, he overthrew the seats of the ones sold out. பரிசுத்த ஆவிக்கு விரோதமான எந்த ஒரு செயலும் உங்களுக்குள்ள இருக்க கூடாது. There should not be any act against the Holy Spirit in you. இந்த காசுக்காரர்கள் இன்றைக்கு சபைக்குள்ளே வரக்கூடாது. Money changers should not come into the church. நம்முடைய சபைக்குள்ளே வந்துட்டு நாம் வட்டி வாங்குறது, வட்டிக்கு கொடுக்கிறது, இந்த தொழில் செய்யக்கூடாது. We should not exact money or give money for usury. விசுவாசிகள் யாரும் தயவு செய்து பணம் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். The believers should not take or lend money for each other. விசுவாசிகள் வட்டிக்கு கொடுக்கிறவர்கள் இருந்தால் நீங்கள் ராபோஜனம் எடுக்க கூடாது. If you are lending your money for usury, you should not take communion. இவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போது கொடுத்துக்குவாங்க, பிரச்சனை வந்த உடனே பாஸ்டர் வருவாங்க. யார்ட்ட கேட்டு கொடுத்தேன்னு சொன்னா அது அப்பொழுது நம்பி கொடுத்துட்டேன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த காசு கொடுக்கல் வாங்கல் பஞ்சாயத்து சபைக்குள்ள வரவே கூடாது. ஊழியக்காரங்க பக்கத்துல வரக்கூடாது. உன்னால முடிஞ்சா வாங்கிக்கோ, இல்லன்னா ஸ்தோத்திரம் பண்ணி விட்டுரு. அப்படி சிந்தனை நீ கொடுக்கணும். If they were good friends, then they would lend and borrow, and finally when they are not able to return it, they will come back to the pastor. And believers should not have this practice. If you have money, you lend it, but you should not leave it for usury. நான் வேதவசனத்தின் ஆதாரத்தோடு பேசுகிறேன். From the word of God, I speak to you. கைமாறு கருதாமல் என்ன செய்? கடன் கொடு. You lend to others without expecting it back. ஒருவரில் கேட்கிற எவனுக்கும் முகம் காணாமல் கொடுத்து விடு. Everyone who asks you, you give to him without changing your face. அன்னைக்கு நீ நினைச்சுக்கணும் இது ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு கொடுத்துட்டேன்னு நினைச்சுக்கணும். That day you should think that you have given it to the Lord. அவங்க திரும்பி தராட்டாலும் உனக்கு திரும்பி கேட்க கூடாத ஒரு கேட்க மாட்டேன் என்கிற மனப்பக்குவம் இருந்தால் என்ன செய்? கொடு. If you have the mind that you will not ask in return, only then you give that money. இது கொடுத்துறது. You give that money. ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போது ஒரே வண்டியில ஓடிட்டே இருக்கிறது. And when they were friends, they will just run on in the same vehicle. ஆனா கொடுக்க முடியாத ஒரு பட்சம் வரும்போது இவன் சபையை விட்டு ஓடிடுவான், இல்லாட்ட இவன் அவனை சபையை விட்டு துரத்திக்கிட்டே இருப்பாங்க. நான் சண்டே சர்வீஸ்ல வந்து காசு காசு காசுன்னு இருப்பான். When he is not able to give back the money that he has borrowed, then he will leave the church or the other and keeps following him. திரும்பவும் சொல்லுகிறேன். Again I repeat. எந்த விசுவாசிகளுக்கு நீங்கள் காசு கொடுக்கிறதா இருந்தால் அது கர்த்தருக்காக கொடுத்தது போல கொடுத்து விடு. காணிக்கை கொடுத்த மாதிரி கொடுத்துரு. The believer, if you are giving money to another believer, you give it to the Lord as you are giving an offering. அந்த மனப்பக்குவம் இல்லனா கொடுக்காத. If you do not have that mind, do not give. எனக்கு கொடுக்க ஏவுதல் இல்லன்னு சொல்லிட்டு போய்டு. You say, I do not have the inspiration to give, and you go. கொடுத்துட்டு பஞ்சாயத்து பண்ண கூடாது. You giving the money, you should not conduct this panchayat. பைபிள் சொல்லுது கேட்கிற எவனுக்கு நெஞ்சிரே கொடுத்துருன்னு. The word of God says to anyone who asks you give. ஆனா அவனை போய் வழியிலே கழுத்தை நெரிக்காதே சட்டையை பிடிக்காதேன்னு தான் சொல்லிருக்கு. But do not go take hold of his neck or take hold of his garment. அவனை போய் கழுத்தை நெரிச்சிட்டு இப்பமே ஒரு காசு குறைவின்றி கொடுன்னா கேட்காதன்னு சொல்லிருக்கு. Do not catch hold of his neck and say you return back my money without even a penny. எப்படி கொடுக்கக்கூடிய மனப்பக்குவம் இருந்ததோ அதே போல கேட்காமல் இருக்கிற மனப்பக்குவத்தை நீ கிறிஸ்துவுக்குள் பெற்றுக்கொள்ள வேண்டும். As you have the mind to lend, you also should get that mind from the Lord that you might not receive it from him. அதையும் தாண்டி அவன் கொடுத்துட்டானா நீ பாக்கியவான், வாங்கிக்கொள். Had he given it back, then you are blessed, you receive it. ஒரு சிலர் இதனால விசுவாசிகள்ட்ட வாங்கிட்டு கொடுக்கிறதே கிடையாது. Because of this, some of them borrow money but do not give back. நீ விசுவாசிட்ட வாங்கினாலும் அந்நியன்ட்ட வாங்கினாலும் நீ திரும்பி கொடுக்காவிட்டால் துன்மார்க்கன்.
If you get it from the believer or from a stranger, then if you do not return back the money, then you are a wicked person. சங்கீதத்தில் என்ன சொல்லி இருக்கிறது? What is said in Psalms? துன்மார்க்கன் தான் வாங்கின கடனை திரும்பி கொடாதிருக்கிறான். The wicked does not repay the money that he has borrowed. ஒரு சிலர் துன்மார்க்கனா சபைக்குள்ள உட்கார்ந்துட்டு பாஸ்டர்யா போய் சொல்லு, அவர் என்ன செய்ய முடியும்? இவங்க கூட தான் பாஸ்டர் வாங்கி தருவாரு. Some of them as wicked person, they say that you go and tell the pastor, I'm not bothered about it. கேட்கும்போது கால்ல விழுற, அடுத்து அவன் கேட்கும்போது நீ முதுகுல குத்துற. When he is asking for the money, he is falling on his feet and he is asking. When he has to repay, then he is backing him off. நான் சொல்றது சரியா தவறா? Is it wrong or right? ஒருத்தன் காசு வாங்கும்போது கால்ல விழுந்து பிரதர் சிஸ்டர் ஐயோ உங்க வீட்டுக்காரருக்கு தெரியாமலே கொடுத்துருங்க, உங்க வீட்டுக்காரமாவுக்கு தெரியவே வேண்டாம், பாஸ்டருக்கு தயவு செய்து சொல்லிடாதீங்க, இப்படி எல்லாம் சொல்லிட்டு கால்ல விழுந்து வாங்கிட்டு போயிடுற. திருப்பி அவன் கேட்டா என்ன பாஸ்டர் அப்படிங்கிறது. When they borrow the money, they fall at their feet and say, do not tell your husband or your wife and neither the pastor. But when they are not returning, they say, which pastor is it you இப்படி going to யாராவது இருந்தால் நீ சபையை கல்லர் குகையாக மாற்றுகிற ஒரு ஆள். If you are a member like that in the church, then you are turning the temple of God into the thieves. இன்னைக்கு இந்த காசுக்காரனுடைய சுபாவம் கவிழ்க்கப்பட்டு போணும். Today, the thought of this money changer should be overthrown. இரண்டாவது புறாவை விற்க கூடாது. Secondly, you should not sell doves. அப்படினா என்ன அர்த்தம்? What is the meaning? பரிசுத்த ஆவியை இழந்து போவதை காண்பிக்கிறது. This is showing the experience of losing the Holy Spirit. இந்த கேரக்டர் நீ உனக்குள்ள வரவே கூடாது. This character should not come into you. கபடான தன்மை பரிசுத்தமான தன்மையை நீ விற்று போட கூடாது. You should not sell the holy tendency in you. புறா கபடற்ற ஒரு தன்மை. So dove has no defilement. அதை நீ விற்று விட கூடாது. அதை விற்று போட கூடாது. You should not sell that. நீ அதை விற்று விட்டால் உன்னுடைய ஜீவிதத்திலே பொய்யும் கபடும் உன்னை சூழ்ந்து கொள்ள ஆரம்பிக்கும். If you sell it, then you will have defilement and you will have lies in your life. இரண்டாம் பேதுரு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது 2 Peter 2:6 when you see, இங்கே கர்த்தரே சோதோம் குமாராவை கவிழ்த்து போட்டார். here the Lord himself overthrew Sodom and Gomorrah. நமக்குள்ள சோதோம் குமாரா உருவாக்க கூடாது. எருசலேமும் சீயோனும் உருவாக்கப்பட வேண்டும். There should be no Sodom and Gomorrah formed in us, but Zion and Jerusalem should be formed in us. நமக்குள்ளே உருவாக்கப்பட வேண்டியது ரெண்டு சிட்டிஸ், அதாவது ஒன்று எருசலேம் மற்றொன்று சீயோன். The cities which should be formed in us is Zion and Jerusalem. ஆனால் சோதோமும் கொமோராவும் நமக்குள்ள உருவாகி இருந்தால் இன்றைக்கு அதை கவிழ்த்து போடுங்கள். But if Sodom and Gomorrah has been formed in us, you overthrow it. அது நியாயத்தீர்ப்பின் வாழ்க்கை. That is a life of judgment. தேவன் அங்கீகரிக்காத வாழ்க்கை. That's a life which the Lord does not accept. தேவன் அங்கீகரிக்காத ஒரு ஊழியமும் ஜீவியமும் நம்ம செய்யவே வேண்டாம். We should not do a life or a ministry which the Lord does not accept. ஆண்டவர் இல்ல அங்கீகரிக்காத எந்த ஒரு ஊழியமும் நீங்க செய்ய வேண்டாம். You do not do any ministry which the Lord does not accept. ஆண்டவர் அங்கீகரிக்காத எந்த ஒரு தன்மையும் நமக்கு தேவையில்லை. We do not want any character which the Lord does not accept. இன்றைக்கு இந்த காலை வேளையில கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். உனக்குள்ளே உருவாக்கப்பட்டிருக்கிற சோதோமையும் கொமோராவையும் நீ கவிழ்ப்பாயாக. This morning the Lord speaks to you saying turn off the cities of Sodom and Gomorrah in you. சோதோம் கொமோரா ன்னு சொன்னா பாவத்தினுடைய உச்சகட்டம். Sodom and Gomorrah is the heights of sin. துன்மார்க்கத்தின் எல்லை. It shows the limit of ungodliness. இதுக்கு மேல மீட்போ ரட்சிப்போ எதுவே கிடையாது. நியாயத்தீர்ப்பு மட்டுமே உண்டு. There is no redemption of salvation but only judgment after this. கடந்த கொஞ்ச நாளுக்கு முன்பாக ஒரு நபர் மிகுந்த வியாதிப்பட்டார். In the near days one person was terribly sick. அவன் கொஞ்ச நாள் நல்லா தான் இருந்தான். He was well for some days. திடீர்னு அவனுக்கு விவாகம்னு சொன்னாங்க. Suddenly they said it was wedding for him. அவன் நல்ல என் கூடலாம் ரொம்ப க்ளோஸா வந்துகிட்டே இருந்தான். He was drawing close to me. திடீர்னு பார்த்தா அவனுக்கு விவாகம்னு சொன்னாங்க. Suddenly they said it was wedding for him. யாருன்னு கேட்டேன். I said for whom? இன்னொருத்தன் இருந்து ஒரு அவன் மனைவியை புடிங்கி கொண்டு வந்து இவன் கல்யாணம் கட்டுறான். He is bringing another person's wife and getting married to her. எப்படி இருக்கும்? See how it is? நான் சொன்னேன் நீ என்ன பைபிளுக்கு படிச்சீங்க, என்ன உனக்கு அறிவு இருக்கு, தெளிவான அறிவு? What is the word of God in you or what mind you have got? அதோட அவன் பேக்ஸ்லைடர். With that he backslided. அவன் ஏற்கனவே கல்யாணம் ஆகி புருஷன் இருக்கான். அவன் ஒரு பாவம் அப்பாவியான மனுஷன். அவனுக்கும் குழந்தைகள் இருக்கு. இப்ப இவனை வந்து கல்யாணம் கட்டிட்டு இவனுக்கு வீடு வாசல் இருக்குனவனே இவனுக்கும் குழந்தையை பத்திட்டு உட்கார்ந்திருக்காவா. She has already had a husband and they got children too, but now seeing the facilities she came and got married to him and got children and with facilities she is living இப்ப here. திடீர்னு பார்த்தா இவனுடைய சகோதரன் மரித்து விட்டான். Now suddenly his brother died. இவனுடைய பிரதர். His brother died. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு இவன் சிக் ஆயிட்டான். And after some days he became sick. சிக்னா இப்ப இல்ல செத்துட்டான். நான் சொல்றேன். He is no more and that's why I say. வயசு ரொம்ப சின்ன வயசு. He was very young. அப்போ அவனை காப்பாத்துறதுக்காக ஆஸ்பத்திரியில கொண்டு போய் பணத்தை எல்லாரும் வாரி இறைச்சி எப்படியாவது இந்த பையனை காப்பாத்திரணும்னு ட்ரை பண்றாங்க. He went to the hospital and spent all his money to somehow save him.
அப்ப கர்த்தர் அவங்க ஃபேமிலில ஒரு ஆள்கிட்ட சொன்னாராம், இவன் பொழைக்க மாட்டான், இது என் நியாய தீர்ப்பு, இவன் சாகவே சாவான்னு சொன்னார். Then the Lord said, this is judgment, and he will surely die, he will not live. அடுத்தவன் மனைவி எடுத்தது ஒரு குற்றம். Keeping another person's wife is a great fault. இவன் சகோதரன் செத்தானே, அவன் சாதாரணமா சாகல, இவன் கொலை பண்ணி அவன் செத்தான், சொத்துக்காக கொன்னுட்டான். His brother died, he did not die of his own, he murdered him and he died. அதனால நீ இவனுக்காக ஜெபம் பண்ணாதேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். Therefore the Lord said, do not pray for him. அவங்க என்கிட்ட கேட்டாங்க. And they asked me, இப்படி ஒரு சத்தம் கேக்குதே, ஜெபிக்க கூடாதுன்னு எப்படி செய்யலாம் அப்படின்னு கேட்டாங்க. I hear a voice like this, not to pray, what shall I do? அப்ப ஆண்டவர் சொன்னாராம், அதுக்கு ஒரு வசனம், ஒரு வார்த்தையும் சொல்லி, மரணத்துக்கு ஏதுவான பாவம் செய்தான், அப்படினால் இவனுக்காக நான் வேண்டுதல் செய்ய சொல்லேன். முதலாம் யோவான் 5ஆம் அதிகாரத்துல இப்படி ஒரு வார்த்தை இருக்கு. In 1 John 5th chapter, there is a verse which says, he committed sin which is for his death, and therefore you do not pray for him. அப்ப இவங்க சொல்லிருக்காங்க, இவன் பிழைக்க மாட்டான்பா, ஏதோ பிரச்சனை ஆகுது, இவன் செத்து போயிருவான்னு சொல்றாங்க அப்படின்னு இவங்க ஃபேமிலில சொல்லிருக்காங்க. They told that family that he will surely die because there is some problem in it. நீ சும்மா தரிசனம் சொப்பனம்னு சொல்லிட்டு இருக்க, பாரு எப்படினாலும் செலவழிச்சு அவன் நெஞ்சிடறான், காப்பாத்திடுறான் பாரு. They said, you are somehow saying that a vision and dream, but somehow we will spend our money. Lakhs and lakhs செலவழிச்சாச்சு. They spent lakhs and lakhs of money. இப்போ ஆல் டெவலப் ஆயிட்டே வரான், நல்ல சோமாயிட்டே வரான். Now he is recovering. இவங்களுக்கு கர்த்தர் இப்படி சொன்னாரு, அவன் எப்படி வந்துட்டு இருக்கான்? திடகாத்திரமா ஐசியூல இருந்து நார்மலுக்கு வந்தா, நார்மல் இருந்து வீட்டுக்கு வந்துட்டான். He came out from the IC ward and came to the normal ward and came back home. டாக்டர்ஸ் எல்லாம் ரிப்போர்ட் நல்லா இருக்கான், முடிஞ்சு போச்சு, எல்லாம் கிளியர் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. And the doctor said that everything is cleared and he is all right. இவங்க எல்லாருக்கும் ஒரே குழப்பம். And they were all confused. அவங்களுக்கு எல்லாம் சந்தோஷம், இந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்ட ஆளுக்கு மட்டும் என்னது, இது என்ன ஒரு குழப்பமா இருக்கேன்னு யோசிச்சாங்க. Only the one who heard the voice of the Lord, they were confused. திடீர்னு காலையில ஆல் டவுன். All of a sudden morning he was collapsed. செக்கப்புக்கு கொண்டு போனாங்க. And they took him for checkup. அவன் சொன்னா முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்றான். They said it's over. ஃபைனல் முடியுது, கொஞ்ச நேரத்துல சிங்கிங் ஸ்டேஜ் இறங்குவார். He is sinking and he will die after some time. சீக்கிரம் சாக மாட்டான். He will not die soon. அந்த டாக்டர் சொல்லிருக்காங்க, சித்திரவதைப்பட்டு தான் இவன் சாவான். He will die in torment, says the doctor. எப்படி இருக்குன்னு பாருங்க, நீங்க யோசிச்சு பாருங்க. Just think and see how it is. கடைசில செத்தே போயிட்டான். Finally he died. எதுக்கு இத சொல்றேன்? Why I tell you this? சோதம் குமாரா பாவத்தின் உச்சகட்டம், அத கவிழ்ப்பேன்னு சொன்னார்னா கர்த்தர் ஒரு நாள் கவுத்துருவார். The heights of sin of Sodom and Gomorrah, when the Lord said he will overthrow, he will overthrow. நியாய தீர்ப்பு வருகிறதுக்குள்ள நீயே கவிழ்த்திரு, எல்லாத்தையும் பாவத்தெல்லாம் கவுத்தி முடிச்சிரு. Before judgment should come, you overthrow the sin in you. அது ஒரு காலத்துல உனக்கு திறமை இருக்கும், வயசு இருக்கு, நம்பிக்கை இருக்கு, அதனால துணிஞ்சு பாவம் செஞ்சிட்ட. இன்னைக்கு கர்த்தருடைய பாதத்துல விழுந்து உன்னை நீ சரிப்படுத்தி கவிழ்க்க வேண்டிய காரியங்களை கவிழ்த்து விடு. You had once voluntarily went and sinned by your own, because you had your strength and your age, but now you commit yourself to the Lord and overthrow it. ஆறாவதாக கர்த்தர் சொன்னார், நான் உன்னை கட்டும்படியாகவும் ஏற்படுத்தி இருக்கிறேன். Sixthly, the Lord says that I have appointed you due that I should நான் உன் build. மூலமாய் சில காரியங்களை கட்ட வாஞ்சிக்கிறேன். I want to build certain things through you. இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். பிடுங்க, கட்ட, பிடுங்க, இடிக்க, அழிக்க, இப்படித்தான் கவிழ்க்க, இப்படித்தான் வார்த்தைகள் சொல்லப்பட்டு கொண்டே வந்தாரு. All these times the Lord had been saying that you should root out, pull down, destroy and throw down. தவறானதை பிடுங்கி எடுத்துரு. You root out certain things which are wrong. தேவையில்லாததை இடிச்சிரு. You destroy things which are not wanted. அவசியம் இல்லாததெல்லாம் அழிச்சிரு. You destroy things which are not wanted. தேவை கர்த்தருக்கு பிரியமில்லாததெல்லாம் கவிழ்த்திரு. You throw down things which are not pleasing to God. இடம் வந்து சுத்தமாயிடுச்சு. Now it's the place is இப்போ clean. கர்த்தர் சொல்றார், நான் உன்னை கட்டும்படியாக ஏற்படுத்துகிறேன். Now the Lord says that I have caused you to build. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். In Proverbs 14:1 it said that a wise woman buildeth a house. வீடு என்பது நம்முடைய 3 காரியங்களை காண்பிக்கிறது. House shows 3 aspects. ஒன்று, ஒரு தனி மனிதன் தேவனுடைய வீடாக இருக்கிறான். As an individual man is a house of the Lord. எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது Hebrews chapter 3. ஆரம்பத்திலே கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு வரைந்து நாம் பற்றிக்கொண்டால் நாமே அவருடைய வீடாக இருப்போம். If you have the hope which you had in the beginning until the end, then we are the house of the Lord. இரண்டாவது, உன்னுடைய குடும்பம் ஒரு வீடு. Secondly, the family is a house. மூன்றாவது, தேவனுடைய சபை ஒரு வீடு. Thirdly, the church of God is the house. கர்த்தர் தேவனுடைய வீட்டுக்கு உன்னை கொண்டு வந்திருக்கிறார். The Lord has brought you to the house of the Lord. ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய தனிப்பட்ட ஜீவியத்தை கட்டி எழுப்ப வேண்டும். The child of God should build up the individual life. இரண்டாவது, தன்னுடைய குடும்பத்தை அவன் கட்டி எழுப்ப வேண்டும். Secondly, he should build up his family. மூன்றாவது, சபையை அவன் கட்டி எழுப்ப வேண்டும். Thirdly, he should build the church of God. இந்த காரியத்தை அவன் செய்ய முடியாகத்தான் கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். It is for this purpose the Lord had ordained us. உங்களுடைய வீட்டை கட்டி எழுப்புகிறீர்களா?
Are you building up your family? உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கிறதா எப்படி இருக்கிறது? Is your individual life being built up or how it is? ஒரு சகோதரன் பரலோகத்துக்கு போனாராம். One brother went to heaven. அங்கே போனபோது இந்த வீடுதான் காட்டினாங்களாம். When he went to heaven, he said, "This is the house." அதுக்கு முன்னால பல பயங்கரம் நல்ல நல்ல வீடெல்லாம் காட்டிட்டே பாத்துட்டே போனாராம். ஆனா இவரு போனா ஒரு வீடு அது கட்டமன் குட்டிச்சோறு மாதிரி நிக்குது. He saw many beautiful houses before that, but when he went to a house, it was only with some wall like that. அப்ப சொன்னாரா, இதுதான் உன் வீடு, இன்னும் கட்டி முடிக்கல, நீ ஆயத்தமாயும் இல்லையே, உன்னை எப்படி நான் இங்க கொண்டு வர்றதுன்னு கேட்டார். He said, showing that house, "This is your house, it's still not built up, then how will I bring you here?" நீ என்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப போகிறாய்? When will you build your house? என்றைக்கு உன்னுடைய குடும்பத்தை கட்டி எழுப்ப போகிறாய்? When will you build your family? தயவு செய்து குடும்ப வாழ்க்கையில ரொம்ப கவனமா இருக்கணும். குடும்பத்தை நீங்க எக்காரணம் முன்னிட்டு இடிக்க முற்படவே கூடாது. You should be very careful with your families. In no option you should try to break down your families. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கையினாலே அதை என்ன செய்கிறார்? இடித்து போடுகிறார். வேற ஒருத்தர் இடிக்க வேண்டாம், இவ ஒரு ஆள் போதும். A wise woman built the house, but the foolish plucked it down with her hands itself. அப்படிதான் அந்த வசனம். நீதிமொழி 14:1 வாசியுங்கள். Proverbs 14:1. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். The foolish plucketh it down with her ஒரு hands. தேவனுடைய பிள்ளை கட்ட வேண்டியது தன்னுடைய வீடு, தன்னுடைய சபை, தன்னுடைய குடும்பம், இவைகளை அவன் கட்டி எழுப்ப அவன் தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறான். A child of God has been ordained by the Lord that he might build his own life, his family and the church. ஒரு சிலருக்கு தன்னுடைய வீடை பத்தி கவலையே, தன்னுடைய குடும்பத்தை பத்தி கவலையே கிடையாது. Some of them- அடுத்தவங்க வீடை பத்தி தான் ரொம்ப கவலை. எங்க அக்கா வீடு, என் தங்கச்சி வீடு, என் தம்பி வீடு, இங்க உன் வீட்டுல இங்க நடு ரோட்ல நிக்குது. அத நீ பாரு, ஃபர்ஸ்ட் நீ உன்னுடைய வீட்டை ஃபர்ஸ்ட் பாரு. Some of them are not bothered about their own family. They are only concerned about their sisters or the brothers' family. You first consider your family which is broken down. ஒரு சிலருக்கு அவங்களுக்கு அந்த பகுத்தறிவு கிடையாது. Some of them do not have the mind to just discern. தாம் பிள்ளைகளுடைய படிப்பை பார்க்க மாட்டான். They do not look into their children's தன்னுடைய education. சொந்த குடும்பத்தை அவனுக்கு நிர்மாணிக்க தெரியாது. He cannot consider his own family. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை விசாரியாமல் போனால் If one does not inquire his family, அவன் யாரு? அவிசுவாசியிலும் கட்டவன். he is worse than an unbeliever. அப்படிதான் பைபிள் சொல்லுகிறது. That is what the word of God says. முதலாம் தீமோத்தேயு 5:8 1 Timothy 5:8. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவன், அவிசுவாசியிலும் கட்டவன். If any provide not for his own house, he has denied the faith and is worse than an infidel. அக்கா பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு அமெரிக்கா வரைக்கும் போவான். தாம் பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு பக்கத்துல உள்ள ஸ்கூலுக்கு போக மாட்டான். He will go to America even to educate his sister's children, but he will not go even to the neighboring school for his own children. நீங்க அப்படி பொறுப்பற்றவர்களாக இருந்து இந்த பைபிளை தூக்கிட்டு அலையறதுல அர்த்தம் இல்லை. You being very careless, if you take the word of God and move, it is not good. குடும்பத்தை நீ கட்டி எழுப்ப வேண்டும். You should build your own family. உன்னுடைய வீட்டை நீ கட்டி எழுப்ப வேண்டும். You should build your own house. இரண்டாவதாக Secondly, லூக்கா எழுதின சுவிசேஷம் 7:5 பார்க்கும் பொழுது Luke's Gospel 7:5 when we read, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what is told here, அங்கே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. a person's life has been depicted here. வாசியுங்கள். அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்று. அவன் நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தை கட்டி இருக்கிறான். He has built us a synagogue. ஒரு தேவனுடைய பிள்ளை ஜெப ஜீவியத்தை கட்டி எழுப்ப வேண்டும். A child of God should build the prayer life. எப்பொழுதுமே பிரேயர் இல்லன்னா அது கூரை இல்லாத ஒரு வீடு. Anybody who has no prayer, it's a house without roof. இன்னைக்கு பாருங்க, அங்க சொல்லி இருக்கிறது ஒரு மனிதனை குறித்து, அவன் ஒரு 100க்கு அதிபதி, அவனை குறித்து சொல்லி இருக்கிறது, அவன் ஜெப ஆலயத்தை கட்டி கொண்டிருந்தான். About a centurion, it is said that he has built a synagogue. உங்களுடைய பிரேயர் லைஃப் எப்படி இருக்கிறது? How is your prayer life? புருஷ மனைவி பிள்ளைகள் எல்லாம் உட்கார்ந்து ஜெபிக்கிறீங்களா? Is your husband, wife and children praying together? இல்ல எல்லாமே செப்பரேஷன் தானா? Or have you been separated in this? அவங்க ஜெபிச்சிருங்க. Each of them individually pray. நல்லா தான் இருக்கும். It's good only. ஆனா அது தனி ஜெபம் தனி, குடும்ப ஜெபம் தனி. Individual prayer is different to the family prayer. ஒரு பையன் 12 வயசு பையன் அவங்க அப்பா போய், அப்பா 4 மணிக்கு எழும்ப மாட்டேங்கிறியப்பா, 11 மணிக்கும் தூங்கிடுறியப்பா, ஜெபமே இல்லையாப்பா. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ சும்மா இருந்தா. A small boy, when he went and asked his father, "Father, you did not come for the 4 o'clock praising and for the 11 o'clock prayer too?" He said, "You just keep quiet." மனைவி ஜெபிக்க சொன்னா, அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் நைட் ஜெபம் பண்ணுவேன். நைட்ல அவர் முழிக்கிறதே இல்லையா? If the wife asks him to pray, he says that I know it, I will pray in the night. He is not உன்னை waking up. கட்டும்படியாக ஏற்படுத்தி இருக்கிறார். நீ ஜெப ஜீவியத்தை, ஜெப ஆலயத்தை கட்ட வேண்டும்.
You are asked to build up and you should build your prayer life. இன்னைக்கு இந்த பிரசங்கத்துக்கு பின்பாக தேவன் உன்னை ஏற்படுத்திய நோக்கத்தை கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார். இன்றையிலிருந்து உன்னுடைய ஜெப வாழ்க்கையை நீங்கள் கட்டுங்கள். The Lord is showing you the purpose for which he has appointed you this day and you should build the prayer life from today. காமன் நேர ஜெபத்தை அரை மணி நேரமா மாற்றுங்கள். You convert the quarter hour of prayer to half an hour. அரை மணி நேர ஜெபத்தை ஒரு மணி நேரமா மாற்றி சோதனைக்கு உட்படாதபடி தப்பித்துக் கொள்ளுங்கள். You convert the half an hour prayer to 1 hour and to escape temptation. சமயம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஜெபித்து பழகுங்கள். Every time you get, you keep praying. ஒரு ஜெப வீரனாய் நீங்கள் உங்களை மாற்றிக் கொள்ளுங்கள். You become a prayer warrior. ஜெபம் தேவனோடு இணைக்கக்கூடிய ஒரு பாலம். Prayer is something which is uniting you with God. தேவனும் உன்னை இணைக்கக்கூடிய ஒரு பாலம், bridge அது. It's a bridge which is uniting between you and God. உன்னையும் தேவனையும் இணைக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளது. It has the tendency to unite you with God. அவன் அந்த ஜெப ஆலயத்தை கட்டினான். He built that synagogue. இன்னைக்கு நாமும் கூட கட்டுகிறோம். எப்படி கட்டுகிறோம்? Today we are building. How are we building it? முதலாம் கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே பவுல் தான் கட்டுகிற காரியத்தை குறித்து பேசுகிறார். 1 Corinthians chapter the Saint Paul says about building. முதலாம் கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே 1 Corinthians 3rd chapter 10ஆம் வசனத்திலிருந்து பவுல் சொல்லுகிற வார்த்தையை நாம் பார்க்க முடியும். verse 10 we see about the words which Saint Paul says. அவர் முதலாவது சொல்கிறார், புத்தியுள்ள சிப்பாசாரியை போல நான் கட்டினேன். I have built upon it as a good foundation. அதில பலரும் பல விதங்களிலே கட்டுகிறார்கள். And many of them are building in their own manner. எப்படி கட்டுகிறோம் என்பதை பார்க்க கடவன். We have to see as to how we have to build. இயேசுதான் போடப்பட்ட ஒரு அஸ்திபாரம். Jesus is the foundation which is being put. அந்த அஸ்திபாரத்தின் மேல் தான் நீ கட்டி எழுப்பப்பட வேண்டும். And you should be built upon that foundation. ஒருத்தன் பொண்ணு வச்சு கட்டுகிறான். One is building with the ஒருவன் வெள்ளியை வைத்து கட்டுகிறான். One is building with silver. ஒருவன் விலையேற பெற்ற கல்லை வைத்து கட்டுகிறான். One is building with precious stones. வசதி இல்லாதவன் மரத்தை வைத்து கட்டுகிறான். And those who have no facility building with wood. இன்னும் வசதி குறைந்தவன் புல்லையும் வைக்கோலை வைத்து கட்டுகிறான். And those who are even lesser they build with hay and stubble. ஆனால் எல்லாம் கட்டி முடித்த பின்பு அக்கினி வந்து அதை பரிசோதிக்கும். But after everything is built, fire will come and try. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்படி கட்டிக்கொண்டு வருகிறீர்கள்? How are you building your life? விசுவாசத்தினால் கட்டி வருகிறீர்களா? Are you building with faith? விலையேறப்பட்ட தெய்வீக சுபாவங்களினால் கட்டிக்கொண்டு வருகிறீர்களா? Are you building with precious character of God? பரிசுத்தத்தினால் கட்டி எழுப்பிக் கொண்டு Are you வருகிறீர்களா? building it with holiness? அதை நீங்கள் சரியான விதத்தில் நிதானிக்க வேண்டியது அவசியம். It's good if you should examine your life. இல்லாவிட்டால் அந்த நீங்கள் கட்டுகிறது அக்னியிலே வெந்து உருகி ஒன்றுமில்லாமல் போய்விடும். Or that which is built will be given to fire and will melt and become nothing. கடைசியாக கர்த்தர் சொன்னார், பார், நான் உன்னை நாட்டும்படியாக ஏற்படுத்தி இருக்கிறேன். Finally the Lord said that I have caused you to plant. ஒரு தேவனுடைய பிள்ளை சில காரியங்களை நட்ட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. It is necessary for a child of God to plant certain things. ஒரு தேவனுடைய பிள்ளை எப்பொழுதுமே நல்ல அனுபவங்களை அவன் தனக்குள்ளே நாட்டி வைத்துக் கொள்ள வேண்டும். A child of God should plant good experiences within himself. ஆதியாகமம் 9:20 பார்க்கும் பொழுது நியாயத்தீர்ப்பிலிருந்து வெளியே வந்து பேழையை விட்டு வெளியே வந்ததான நோவா திராட்சை தோட்டத்தை நாட்டினான். Genesis 30:20 we see that Noah who came out of the ark he planted vineyards. ஒரு தேவனுடைய பிள்ளை சரியான காரியங்களை நாட்ட வேண்டும். A child of God should plant right things. ஏசாயா 5:2 பார்க்கும் பொழுது Isaiah 5:2 when we read அங்கே சொல்லி இருக்கிற நற்குல திராட்சை செடியை நான் நாட்டினேன். I planted good wine in the vineyards. நமக்குள்ள நற்குலத்தை அந்த நல்ல திராட்சை தன்மையை நாம் நாட்ட வேண்டியது அவசியம். It is necessary for us to plant good wine in the nuts. தயவு செய்து கசப்பான தன்மைகளை உங்களுக்குள்ளே நாட்டிக்கொள்ள வேண்டாம். Do not you plant which is bitter. காட்டு ஒலிவ மரங்களை உங்களுக்குள்ளே நாட்டி வைக்க வேண்டாம். Do not plant wild olive trees within you. உங்களுக்குள்ளே நீங்கள் திராட்சை தோட்டங்களை நற்குல திராட்சை தோட்டங்களை நல்ல கனி கொடுக்க ஜீவியத்தை நீங்கள் நாட்டுங்கள். You plant the choicest wine or the life which is fruitful. பிரசங்கி 2:5 அவன் சொல்லுகிறான், கனிதரும் விருட்சங்களை நான் நாட்டினேன். In Ecclesiastes 2:5 he says that I have planted fruitful boughs. நமக்குள்ளே ஒரு கனிதரும் வாழ்க்கையை நாம் நாட்ட வேண்டியது அவசியம். It is needed for us to plant a fruitful life in us. நம்மை தேவன் சபையிலே நன்மை உண்டாகும்படியாக நாட்டி The வைத்திருக்கிறார். Lord has planted us in the church that we might bring goodness. எரேமியா 24:6 நன்மை உண்டாகும்படியாக நான் உங்களை நாட்டி வைத்திருக்கிறேன். In Jeremiah 24:6 he says that I have planted you that I might bring good through you. எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருடைய ஆலயத்திலே நாம் நாட்டப்பட்டவர்கள். Above all we are planted in the temple of God. 92ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Psalm 92:16 when we read 92ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Psalm 92:13 when we read கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் என்றென்றைக்கும் செழித்திருப்பார்கள். Those who are planted in the temple of the Lord shall flourish forever. தேவன் இதற்காகத்தான் நம்மை நாட்டி வைத்திருக்கிறார். For this purpose has the Lord planted us. நீ எங்கேயோ நாட்டி எங்கேயோ கனி கொடுத்து எங்கேயோ நீ போய்விடக் கூடாது. You should not be planted or born and go somewhere நீ else. தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவன். You have been planted in the temple of நீ God. உனக்குள்ளே கனிதரும் விருட்சங்கள் நாட்டப்பட்டிருக்க வேண்டும்.
there should be a fruitful plants which is planted in you. நீ பிதாவினால் நடாத நாற்றாக நீ இருந்து விடக்கூடாது. You should not be the plant which is not planted by the Father. பிதா நாட்டின நாற்றாக நீ நிற்க வேண்டும். You should be like the plant which is planted by the Father. ஒரு சிலர்லாம் திடீர்னு பின்மாறி போகிறதை நான் பார்க்கலாம். We see some people who are backsliding அதுக்கு sometimes. காரணம் அவர்கள் பிதாவினால் நடாத நாற்றுகள். The reason is that they are plants which are not planted by the Father. எரேமியாவே, நான் இந்த பூமியிலே உன்னை எதற்காக ஏற்படுத்தினேன்? O Jeremiah, why have I set you on this earth? என்னுடைய வார்த்தையை உன் வாயில் அருளும்படியாக, That I might put my words in your mouth. களைகளை பிடுங்கும்படியாக, That I might tear root out the tares. அந்நிய பலிபீடங்களை சிலைகளை இடிக்கும்படியாக, That I might pull down the groves. சரீரத்தின் செய்கைகளையும் பிசாசின் கிரியைகளையும் அழிக்கும்படியாக, That I might destroy the deeds of the flesh and devil. காசுக்காருடைய பலகைகளையும் புறாவிக்களுடைய ஆசனங்களையும் சோதோம் குமாரவையும் கவிழ்க்கும்படியாக, That I might overthrow the money exchangers and the doves and also the Sodom and Gomorrah. உன்னுடைய ஜீவியத்தை, உன்னுடைய வீட்டை, உன்னுடைய குடும்பத்தை, உன்னுடைய ஜெப ஜீவியத்தை நீ கட்டி எழுப்பும்படியாக, That I might build you, your family and your church and your prayer life. உன்னை கனிதரும் திராட்சைக்கொடியாக உன்னை நாட்டி வைத்திருக்கிறார். And that he has planted you as a choicest vine. கனிதரும் தன்மைகளை உங்களுக்குள்ளே நாட்டுங்கள். You bring in fruitful things in your life. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்படுங்கள். You be planted in the temple of God. அநேக ஆத்துமாக்களை இந்த கர்த்தருடைய ஆலயத்திலே கொண்டு வந்து நாட்டுகிற ஒரு மனிதர்களாய் நீங்கள் மாறுங்கள். You become people who bring many people to the church and plant them. வருகிற வாரத்துல ஒரு விசுவாசி ஒரு புதிய ஆத்துமாவை அழைத்து கொண்டு வாருங்கள். In the coming week, every believer should bring a new soul. அது நற்குல திராட்சை செடியாக இருந்தால் இந்த பிதாவே இந்த சபையிலே அது நாட்டப்படும். If it is a choicest vine, it will be planted in this church. அது நீங்கள் சரியான விதத்தில் புரிந்து கொண்டு நற்குல திராட்சை செடிகளை கொண்டு வந்து சபையிலே நாட்டுங்கள். Understanding this in the right manner, you bring choicest vine and plant in the church. இந்த திட்டத்தை எரேமியா புரிந்து கொண்டபோது அப்படியே தன்னை அர்ப்பணித்து விட்டார். When Jeremiah should understand this plan, he offered himself like that. கர்த்தர் அவனிடத்தில் பேசினார். And the Lord spoke to him. அவனுடைய 12ஆம் வசனத்திலே, முதலாம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, என் வார்த்தையை நான் தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்று சொன்னார். In first chapter, 12th verse, he says that I will hasten my word to perform உன்னை it. ஏற்படுத்திய நோக்கத்தை கர்த்தர் தீவிரமாய் நிறைவேற்ற வாஞ்சிக்கிறார். The Lord wants to hasten to perform his word in you. இப்பொழுது உங்களை ஏற்படுத்திய நோக்கம் உங்களுக்கு புரிந்திருக்குமே. Now you should have understood the purpose by his நீங்கள் chosen சிறு you. பிள்ளை என்று சொல்ல வேண்டாம். Don't say that you are a child. படிப்பறிவில்லை என்று சொல்ல வேண்டாம். Don't say you are unlearned. திறமைகள் இல்லை என்று சொல்ல வேண்டாம். Don't say that you have no capability. வசதிகள் இல்லை என்று சொல்ல வேண்டாம். Don't say you have no facility. எரேமியா 1:6 அவன் சொன்னா, நான் பேச அறியேன், எனக்கு பேச்சு திறமை கிடையாது, நான் சின்ன பிள்ளை என்று அவன் சொல்லி சுட்டி காண்பித்தான். In Jeremiah 1:6 he says that I cannot speak for I am a child and I don't know how to speak. உன்னை ஏற்படுத்தினது தேவன். It's the Lord who has anointed you. அவருக்கு எதையும் செய்ய சக்தி உண்டு. He can do anything. அவர் பலசாலியை பலனில்லாதவனை பலசாலியாய் மாற்றக்கூடியவர். He is able to make strong the weak. அவாந்தர வெளிகளிலே ஆறுகளை உண்டு பண்ணக்கூடியவர். He is making the rivers to flow in the wilderness. உன்னை ஏற்படுத்தின நோக்கத்தை அவர் நிறைவேற்ற வல்லவர். He is able to fulfill the purpose for which he has chosen you. கர்த்தர் என்னை இந்த சபையில கொண்டு வந்து நோக்கத்தை நிறைவேற்ற வல்லவர் என்பதை விசுவாசிக்கிறவர்கள் கண்களை மூடுங்கள். All those who believe that the Lord is able to perform the work for which he has brought you in this church. என்னை எதற்காக பிடித்தாரோ அதை பிடித்துக்கொள்ள நான் ஆசையாய் தொடர்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் முழங்கால் படியிடுங்கள். All those who say for what the purpose he has caught me, I am hastening to perform it. என்னை தேவன் ஏற்படுத்திய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக என்னை சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லுங்கள். You say that I offer myself for the purpose for which the Lord has chosen me. கர்த்தாவே, என்னை எதற்காக ஏற்படுத்தினீர்? Lord, why you have set me? நான் இன்னும் பாவத்திலே கிடக்கிறேனே. I'm still in my sin. இன்னும் உம்முடைய வார்த்தை இல்லாமல் கிடக்கிறேனே. I still don't have your word. இன்னும் சில காரியங்களை மேற்கொள்ள முடியாதவனாய் தடுமாறுகிறேனே. I'm still staggering that I'm not able to overcome என்னை something. ஏற்படுத்தின நோக்கத்தை எனக்கு இப்பொழுது வெளிப்படுத்தி விட்டீர். You have revealed the purpose for which you have appointed me. நீர்தானே என்னை ஏற்படுத்தினீர். You have appointed me. நீரே அதை எனக்குள் நடப்பியும். You alone should perform that in me. நீரே துவங்கினீர் கர்த்தாவே. You have begun that in me. நீரே அதை பூர்ணமாய் முடித்து தாரும். You have to perfect that in me. அற்பமான ஆரம்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்க அருள் செய்யும் ஆண்டவரே. Although my beginning is despised, you make my end to be நான் perfect. தற்பொழுது குப்பையிலே கிடந்தாலும் என்னை மகிமையிலே கொண்டு போய் உட்கார வைப்பேன் என்று நீர் சொல்லி இருக்கிறீர். Although I am low in the dust and ashes, you have promised me that you will make me என்னை குறித்த glorious. உம்முடைய திட்டத்தை நான் புரியாமல் இருந்தேன். All these days I have not known your plan. இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ என்கிற ஒரு கேள்வி எனக்குள் போராடி கொண்டிருந்தது. The question as to whether it be like this or that was struggling in ஆனால் me. இன்றைக்கு தேவ ஆவியின் வசனத்திலே
தேவ ஆவியின் உதவியோடு வேத வசனத்தை நான் விளங்கிக் கொண்டேன். But with the spirit of the Lord's help I have understood the word of God. எதற்காக என்னுடைய வாயிலே உம்முடைய வார்த்தை வைத்தீர் என்பதை நான் புரிந்து கொண்டேன் ஆண்டவரே. I have understood the purpose why you have said the word of the Lord in my mouth. இன்றையிலிருந்து நான் களைகளை பிடுங்குவேன். From this day I will pluck out the இன்றையிலிருந்து சிலைகள் விக்கிரகங்களை உடைப்பேன். I will pull down the groves and images. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை இடித்து தள்ளிவிடுவேன். I will destroy the things which is not pleasing to the Lord. நான் சரீரத்தின் செய்கைகளை ஆவியானுடைய உதவியோடு அழிப்பேன். I will destroy the deeds of the flesh by the spirit of the Lord. இயேசுவின் நாமத்திலே பிசாசின் கிரியைகளை அழிப்பேன். I will destroy the works of the devil through the name of the Lord. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை கவிழ்த்து போடுவேன். I will throw down the things which are not pleasing to the Lord. எனக்குள்ளே உருவாக்கப்பட்ட சோதோமையும் குமாராவையும் நான் கவிழ்த்து போட ஆயத்தமாய் இருக்கிறேன். I am ready to destroy the Sodom and Gomorrah which is in me. இன்றையிலிருந்து நான் கட்டி எழுப்ப போகிறேன். From this day I will start build up. என் குடும்பத்தை நான் பொறுப்போடு நடத்துவேன். I will lead my family with responsibility. என்னுடைய ஜெப ஜீவியத்தை கட்டி எழுப்ப போகிறேன். I will build up my prayer life. கனிதரும் விருட்சங்களை எனக்குள் நாட்ட போகிறேன். I will plant choices vine in my ஆவியின் life. கனிகள் உள்ள ஜீவியத்தை நான் இனிமேல் கடைபிடிக்க போகிறேன். I will bring forth fruits in my life. அநேக ஆத்துமாக்களை ஆலயத்திலே கொண்டு வந்து நான் நாட்ட போகிறேன். I will bring many souls and plant them in this church. கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும் என்று வாயை திறந்து கேளுங்கள். Lord help me, you open your mouth and உன்னை ask. ஏற்படுத்தினவர் ஏற்படுத்திய நோக்கத்தை நிறைவேற்ற வல்லவர். The one who has appointed you is able to fulfill it. Hallelujah. Rahemina sahabayana shabalam tidatina tidabalamam tidabalaka tidabakadabaka tidabala. வாலிபனே, தேவன் உன்னை ஏற்படுத்தினதை நீ விளங்கிக் கொண்டாயோ? குடும்பத்தில் பொறுப்பா இருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்களை தேவன் ஏற்படுத்தின நோக்கத்தை புரிந்து கொண்டீர்களோ? ஊழியர்களே, உங்களுடைய அழைப்பை நீங்கள் புரிந்து கொண்டீர்களோ? அப்படியானால் நாம் முழு சபையாக கர்த்தருடைய கரங்களிலே தேவரீர் என்னை ஏற்படுத்தின நோக்கத்தை என்னை நிறைவேற்றும் என்று முழுமையாக நாம் அர்ப்பணித்து ஜெபிப்போமாக. எல்லாரும் வாயை திறந்து இந்த வாத வசனங்களுக்கு அர்ப்பணித்து ஜெபியுங்கள். ஆமென். இடிக்க உன்னை பலப்படுத்த போகிறார். பிடுங்கி எடுக்க கர்த்தர் உன்னை பலப்படுத்த போகிறார். பிசாசின் கிரியைகளை அழிக்க கர்த்தர் அபிஷேகம் பண்ண போகிறார். சோதோமின் வல்லமைகளை கவிழ்க்க கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார். இன்றையிலிருந்து உன்னுடைய ஜெப ஜீவியம் கட்டி எழுப்பப்பட போகிறது. உனக்குள்ளே கனிதரும் விருட்சங்களை கர்த்தர் நாட்டுகிறார். உன் மூலமாய் அநேகரை கர்த்தர் சபையிலே ஆலயத்தில் நாட்டப் போகிறார். ரபல கத்ரா, இதோ ஓ தேவனுடைய வார்த்தை உன் நாவில் அருளப்படுகிறது. உன் வார்த்தையிலே இனிமேல் வல்லமை உண்டு. நீ சொல்லுவதை கர்த்தர் வாய்க்க பண்ண போகிறார். என் ஊழியக்காரன் வார்த்தையை நிறைப்படுத்துவேன். என் ஸ்தானாதிபதியின் ஆலோசனையை நான் நிறைவேற்றுவேன். ஆமென். உங்களில் சிலரை நான் புதிய பாதையில் நடத்தி கொண்டு வருகிறேன். அது உங்களுடைய அறிவுக்கு புரிந்திருக்கிறது. அந்த புதிய பாதையில் நடத்துகிறது நானே உன்னை அந்த புதிய பாதையில் கொண்டு சென்று கொண்டிருக்கிறேன். நீ தடுமாறாதே. உன்னை ஏற்படுத்தின நோக்கத்தை நிறைவேற்றவே நான் இந்த பாதையில் உன்னையும் உன் குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆம்.
இன்னும் உங்களில் அநேகரை நான் புதிய பாதையில் கொண்டு செல்ல தீர்மானித்திருக்கிறேன். இன்றிலிருந்து ஒரு புதிய வழி உண்டாகும். ஒரு புதிய பாதையில் நான் உன்னை கொண்டு செல்ல போகிறேன். நீ எனக்கு பின்னே ஓடி வந்தால் போதும். நான் அந்த புதிய பாதையில் உன்னை இழுத்துக் கொள்வேன். நீ எனக்கு பின்னே ஓடி வருவாய். நான் உன்னை ஏற்படுத்தினேன். நோக்கத்தை நான் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறேன். அதை நிறைவேற்றும் முதல் கட்டமாக இந்த கூட்டத்தில் என்னுடைய வார்த்தையை உன் வாயில் வைக்கிறேன். ஒரு அக்கினிமயமான நாவை நான் உனக்கு கட்டளையிடுவேன். உன்னுடைய வார்த்தைகள் சுருக்கமாயிருக்கும். இனி உன்னுடைய வார்த்தைகள் வல்லமையுள்ளதாயிருக்கும். ஆமென், ஆமென். தேவன் தன்னை ஏற்படுத்தின நோக்கத்தை அவன் ஏற்றுக்கொள்ள முடியாமல், பேச தெரியாது, சிறுபிள்ளையாக இருக்கிறேன், எனக்கு வேண்டாம், எனக்கு முடியாது, அப்படி அவன் தடுமாறின பொழுது கர்த்தர் தான் ஏற்படுத்தின நோக்கத்தை அவனுக்கு வெளிப்படுத்த முடியாக முதலாவது தன்னுடைய வார்த்தையை தான் அவன் நாவில் வைத்தார். இந்த கூட்டத்தில் இருக்கிற 200 250 பேரோ ஒவ்வொருவருடைய நாவையும் கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது தொடட்டும். உன்னுடைய வாயில் நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் வைக்கிறார். கர்த்தருடைய துதியை வைக்கிறார். இருவரும் கருக்குள்ள பட்டயத்தை உன் வாயில் வைக்கிறார். இதோ கர்த்தருடைய வார்த்தை உன் வாயில் அருளப்படுகிறது. உப்பால் சாரமேறின வார்த்தைகள், கிருபை பொருந்தின வார்த்தைகள், தேவனுடைய ஜீவனுள்ள வல்லமையுள்ள வார்த்தைகள். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவரே, உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் என்னை தெரிந்து கொண்டதின் நோக்கத்தை எனக்குள்ளே நீர் நிறைவேற்றும் ஆண்டவரே. எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி முழங்கால் போட்டு, ஆண்டவரே, நீர் என்னை எதற்காக ஏற்படுத்தினீரோ அதை நிறைவேற்றும். என்னை பூமியில எதற்காக கொண்டு வந்தீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும். ஜெபம் பண்ணலாமா? ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய வல்லமை உங்களை நிரப்பி இனிமேல் அவர் உன்னை ஏற்படுத்தின நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை உனக்கூடாக செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அதிசயங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். ஆமென். அநேக காரியங்கள் உனக்கு மூலமாய் நடக்கும். மறை பொருள்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. நீ தேவனுடைய கரத்தில் உள்ள ராஜ முடியாய் மாறப் போகிறாய்.
Hallelujah. Yakarabakaturabanya Rikavaliyamankarabalabakarabanya Ribikarabakaturabalakaranya. ஆமென். எரேமியாவுக்குள்ளே தேவனுடைய திட்டம் ஒரு குறுகிய மனப்பான்மையோடு உள்ளதல்ல, அவனுக்கு மாத்திரம் உள்ளதல்ல, அவனை கொண்ட ராஜ்யத்தையே கர்த்தர் இடிக்க ஆரம்பித்தார். தேவன் ராஜ்யங்களிலே பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பித்தார். உலக தோற்றத்துக்கு முன் கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரமே இந்த சபைக்குள் வர முடியும். அப்படியானால் கர்த்தர் உலக தோற்றத்துக்கு முன்னே உன்னை தெரிந்து கொண்டார். ஆனபடியால் தான் இன்றைக்கு நீ முழங்காலில் நின்று கொண்டிருக்கிறாய். ஆமென். நிச்சயம் அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றப் போகிறார். அதை தீவிரமாய் நிறைவேற்றப் போகிறார். நிச்சயமாய் நிறைவேற்றுவார். நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அவர் நிச்சயமாய் நிறைவேற்றப் போகிறார். ஆமா ஆமா. நாத்தான் வேலை சந்தித்த தெய்வம் என்னை எப்படி தெரியும் என்று அவன் கேட்டான். உடனே அவர் சொன்னார், அத்தி மரத்தின் கீழே இருக்கும் பொழுதே நான் உன்னை பார்த்து விட்டேன். எப்படி இருக்கும்? காட்டத்தி மரத்தில் கிடந்த மனிதனை பார்த்து சொன்னார், சகையுவே இறங்கி வா என்று சொன்னார். உன்னை குறித்து ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. உன் பெயர் என்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். உனக்கூடாக தேவனுடைய வல்லமை பிரகாசிக்க போகிறது. ஆமென். கர்த்தர் உனக்குள்ளே உன்னை ஏற்படுத்திய நோக்கத்தை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஆமா. இவனை கொன்று போட்டால் எப்படி தேவனுடைய நோக்கம் நிறைவேறும்? எப்படி சொப்பனம் நிறைவேறும்? இவனை குழியிலே போட்டு விட்டால் இவனுடைய தரிசனம் எப்படி நிறைவேறும்? இவனை விற்று போட்டால் இவனுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? இப்படித்தான் சத்துரு கேள்வி கேட்டு அவனை விற்க முயற்சித்தான், கொல்ல முயற்சி எடுத்தான், குழியிலே போட முயற்சித்தான். ஆனால் சிங்காசனத்தை தேவன் அவனுக்கு கொடுக்க மறந்து விடவில்லை. ஆமென். ஆமென். உன்னை கொன்று போட, உன்னை இல்லாமல் ஆக்க, உன்னை கேவலப்படுத்த, உன்னை தரித்திரனாய் மாற்ற ஒரு வல்லமை போராடுகிறது. ஆனால் மற்றொரு பக்கத்திலேயோ உன்னை சீரும் சிறப்புமாக மகிமையுள்ளவனாக சிங்காசனத்துக்கு கொண்டு போகும்படியாக தேவனுடைய வார்த்தை போராடி கொண்டிருக்கிறது. சோர்ந்து போகாத. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் அப்படியே செய்வார். ஆமென். ஒரு பாவியை ரட்சிப்பார். மறுதலித்து போனவர்கள் புதுப்பிக்கப்படுவது கூடாத காரியம் என்று சொல்லி இருக்கிறது. நான் ஒரு பின்மாற்றக்காரனாச்சே, கர்த்தர் என்னை மன்னிப்பாரா, ஏற்றுக்கொள்வாரா என்று நீ போராடி கொண்டிருக்கிறாய். வேத வசனத்தின் வெளிச்சத்தில் சொல்லுகிறேன், மறுதலித்து போனவர்கள் புதுப்பிக்கப்படுவது கூடாத காரியம் என்று எபிரேயர் 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். ஆனால் மறுதலித்த ஒரு விசை அல்ல, 3 தரம் மறுதலித்த இயேசு பேதுருவை இயேசு நேசித்தார். அதே ஊழியத்தை கர்த்தர் அவன் கையில் கொடுத்தார். இன்றைக்கு ஒரு வார்த்தை சொல்லு, நீ இருக்கிற இடத்துல இயேசுவே உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லிவிடு. உன்னை ஏற்படுத்திய நோக்கத்தை மறுபடி நிறைவேற்றுவார். Hallelujah. Hallelujah. Hallelujah.
ஆம். நம்மை ஏற்படுத்தின நோக்கத்தை வேதவசனத்தின் வெளிச்சத்தில் இந்த கால வேளையில தேவன் நமக்கு சொல்லி காட்டினார், சொல்லி கொடுத்தார், சுட்டி காட்டினார், நமக்கு அதை நினைவுபடுத்தினார், அதை உறுதிப்படுத்தினார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவ சந்நிதியிலே ஒரு விஷயம், நம்மை தேவன் ஏற்படுத்தின நோக்கத்தை நமக்குள்ள நிறைவேற்ற முடியாக நம்மை அர்ப்பணிக்க உதவி செய்தபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவனுடைய வசனங்களுக்கு முன்பாக நடுங்கினவர்கள், ஒப்பு கொடுத்தவர்களை அவர் ஏற்படுத்தின நோக்கத்தை நிறைவேற்றி, அவர்களுக்குள்ள இதை நிறைவேற்றி, அவர் ஏற்ற வழியில் வரும் பொழுது அவரை சந்திக்க அவர்களுக்கு அருள் செய்ய போகிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த நாளுக்கு எல்லாரையும் தகுதிப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.